Yes, good morning to all. Is it audible? Yes, sir. Yes, sir. Okay. So, இன்னைக்கு என்ன செஷன் பார்க்க போறோம்? ஓப்பனா பேசலாம். ஓகே, உள்ளுக்குள்ள வேற யாரும் இல்லை, நானும் நீங்களும் மட்டும்தான். என்ன பத்தி பார்க்க போறோம்? என்ன செஷன் பார்க்க போறோம்? ஜஸ்ட் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல என்ன டைட்டில் அந்த மாதிரி ஏதாவது? சார், சொல்லுங்க. skills for an entrepreneur in circuit design. ஓகே. ஒரு சர்க்கியூட் டிசைன் பண்ணி அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், அதை எப்படி செல் பண்ணலாம், அந்த மாதிரி சார். ஓகே, கிரேட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக். ஸோ ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியராக, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியராக, ஓகேவா, நமக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும், எப்படி ஒரு ஹார்ட்வேர் டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு ஐடி சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ரோக்ராமிங் இம்பார்ட்டண்ட்டோ, த சேம் வே ஆஸ் அ இசிஇ ஸ்டூடெண்ட் you should know about how to design a PCB, a hardware, not only PCB, a hardware. Okay, so இப்போ நான் இந்த ஹார்ட்வேர் செய்ய கற்றுக்கிட்டேன், இப்போ என்னால் ஹார்ட்வேர் செய்ய முடியுது அப்படிங்கும்போது, ஸோ இதை வச்சு நான் எப்படி ஒரு என்டர்பிரனராக, இல்லை நான் இதை வச்சு எப்படி நான் ஒரு ஏர்னிங்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இதில் எத்தனை பேருக்கு ஃப்ரீலான்சிங் அப்படின்றது தெரியும்? ஃப்ரீலான்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரீலான்சிங். ஓகே, நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். சக்தி முருகன். சார், அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீலான்சிங்னா என்ன பண்ணுவாங்க? சார், ஃப்ரீலான்சிங்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் சார். அதுல வந்து ஸ்மால் கம்பெனிஸ் இல்லைன்னா யாராச்சும் அவங்க ஜாப் ஒர்க்கிங்காக போஸ்ட் பண்ணிருப்பாங்க சார். அந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு அவங்க சொல்ற ஒர்க்கை குறிப்பிட்ட டைம்ல முடிச்சோன்னா அதை வச்சு ஏர்ன் பண்ணலாம் சார். ஓகே, கிரேட். ஸோ அதில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ்க்கு எத்தனை இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். ஸோ முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி பாருங்க சார். ஸோ இது ஃப்ரீலான்சிங் அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் அதை போடுறேன், ஓகேங்களா? ஃப்ரீலான்சர் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் போகும். ஓகே, சைன் அப்லாம் கேட்கும், ரைட்? ஸோ ஃப்ரீலான்சிங்கில் போயிட்டு, ஓகேவா, உங்களோட பிசிபி ரிலேட்டட் ஜாப்ஸ், ஓகேவா, ஸோ ஒரு நார்மல் பிசிபி டிசைனிங், ஓகேவா, அதுக்கு அவங்க கேட்டிருக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க, நாம் அதை டிசைன் பண்ணி தரணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸ்மால் ஃப்ளெக்ஸ் சென்சார் ப்ளஸ் IMU ப்ளஸ் வைப்ரேஷன் மோட்டார் பிசிபி டிசைன் இன் ஈகிள் சாஃப்ட்வேரை வச்சு, ஸோ இந்த ஒரு ஃப்ளெக்சிபிள் சென்சார்ஸ் IMU வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு போர்டு வேணும், ரைட்? ஸோ அது செஞ்சு தந்தால் உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ? $458. ஓகே, இட் இஸ் இன் டாலர். அகெயின் இன்னொரு லிஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. Arduino or ESP32 is a Wi-Fi module. ஓகே, ஸோ அதை வச்சு ஒரு பிசிபி டிசைனிங் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பர் ஹவருக்கு $12. நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் டிசைன் பண்ணுவீங்களோ அது உங்களோட டேலண்ட்டை பொறுத்து. ஸோ ஒரு ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா யூ கேன் earn $12 பர் ஹவருக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் முடிக்கிறதுக்கு 3 ஹவர்ஸ் ஆச்சுன்னா 3 × 12. செகண்ட், பிசிபி ப்ராஜெக்ட் பியானோ ஆட்டோமேஷன் இன் மொபைல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த டிசைன் இதில் என்னால் எது செய்ய முடியுமோ அதை படித்து பார்த்துட்டு நான் அதை பிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், ஓகே, இஃப் ஐ ஹாவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பிசிபி டிசைனிங், ரைட், நான் யார் கம்மியாக பிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த பிசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யூ கேன் earn. ஸோ இது வந்து ஃப்ரீலான்சிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான மெத்தட். ஸோ இதில் நிறையா இருக்குது, ஓகேவா? நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் டிசைன் பண்ணலாம், ரைட்?
ஸோ இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அண்ட் பார்ட் டைம் இன்கம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது, இல்லை நீங்கள் ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் டெவலப் ஆகிட்டீங்க, உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்குது அப்படிங்கும்போது இதேவே நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஓகே, பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ். ஓகே, ஒரே நேரத்தில் 4-5 ப்ராஜெக்டை கமிட் பண்ணி அது ஒரு சின்ன கம்பெனி மாதிரி வச்சு ரன் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே, சரி, இதுக்குள்ளே எப்படி நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளார நான் போகிறது? இப்படி ஒரு ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்குள்ளார நான் எப்படி என்டர் ஆகிறது? அதுக்கு எனக்கு என்னெல்லாம் ஸ்கில்ஸ் தேவைப்படும்? யார சொல்லுங்க பார்க்கலாம். டோட்டலா 86 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, பட் யாருமே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. If the session is not interactive, I will close the session. என்ன பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். செஷன் இன்டராக்டிவா இல்லை அப்படின்னா, இது ஒன் வே கம்யூனிகேஷனாக தான் இருக்கும் அப்படின்னா, பெட்டர் இந்த செஷன் வேண்டாம், we will close it. Okay, suppose if people's not interested, you can leave from the meeting. இதுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, ஓகேங்களா? நோ அட்டெண்டன்ஸ் அண்ட் நோ மோர் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இதுக்கு எதுவும் கிடையாது. இட் இஸ் ஒன்லி டு மேக் யூ அவேர், அவ்வளவுதானே வெளியே வேறு எதுவும் இல்லை. ஸோ இஃப் பீப்புள்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் லீவ் த மீட்டிங். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இருங்க, தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ திங்க் 85 பேரும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க நான் எடுத்துக்கிறதா, இல்லை ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னு எடுத்துக்கிறதா? ஸ்பீக் சம்திங், யாராச்சும் வாயை திறந்து பேசிங்கன்னா நல்லாயிருக்கும். இருக்கோம் சார். ஓகே, எனிவே, so before entering into this PCB designing, first you must know how to start a PCB design. ஒரு ஹார்ட்வேரை நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எனக்கு பேசிக்காக சில ஹார்ட்வேர் நாலேஜஸ் இருக்கணும் அண்ட் சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். இது நான் போய் மொட்டையாக ஒரு ஹார்ட்வேர் போய் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வாண்ட் டு டிசைன் ஒரு 555 ஐசி நான் டிசைன் பண்ணணும், ஒரு 555 ஐசி வந்து என்னோட சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, தென் அந்த 555 ஐசி பற்றின ஒரு பேசிக் நாலேஜாவது எனக்கு இருக்கணும். ரைட், அதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டியதில்லை. அட்லீஸ்ட் பேசிக்காக இப்படி இதுதான் 555 டைமர் ஐசி, இந்த ஐசி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு அது இருக்கணும். ஃப்ரம் தட் நாலேஜ் யூ வில் ஸ்டார்ட் யுவர் பிசிபி டிசைனிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணுவோம், ஸ்கிமேட்டிக்ல இருந்து பிசிபி டிசைன் பண்ணுவோம். ஸோ இது அவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒரு டாபிக் அப்படின்லாம் கிடையாது, இட்ஸ் ஈஸியான டாபிக். இட்ஸ் அகெயின் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. இப்போ நீங்கள் அதை வந்து எப்படி ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி பார்க்குறவங்களுக்கு எப்பயுமே அது கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா, மனப்பாடம் பண்ணுற பீப்புளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. ரைட், இல்லை சில விஷயங்களை நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் நான் அப்ரோச் பண்ணுவேன். அது இட் இஸ் அ ப்ராக்டிஸ். அகெயின் பிசிபி டிசைனிங் அப்படின்றது வந்து அது ஒரு ஆர்ட் மாதிரி தான். பை மேக்கிங் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் நீங்கள் அதுக்கான சரியான வழியை கண்டுபிடிப்பீங்க. ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டூல் வந்து இட்ஸ் அன் அல்டியம் டிசைனர். ஓகே, அல்டியம் பிசிபி டிசைனர். ஸோ இது ஒரு ப்ரொஃபஷனல் டூல். ப்ரொஃபஷனல் டூல் மீன்ஸ் இது நிறைய கம்பெனிஸில் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கோயம்புத்தூர் சைட்லாம் போயிட்டு கொஞ்சம் இந்த ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பேசுனீங்கன்னா அல்டியம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த அல்டியம் டூலில் எப்படி நம்ம ஒரு பேசிக்காக ஒரு சர்க்யூட்டை டிசைன் பண்ணுறது?
ஸோ இந்த செஷனில் நம்ம அதில் இருக்கிற எல்லா டூல்ஸையும் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, அல்டிம்ஸ் வெரி வாஸ்ட். ரொம்ப பெரிய உலகம். நீங்கள் அல்டிம் இந்த ஒரு டூலுக்காக நீங்கள் உட்காந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோமே நியர்லி 10 days வேணும். ரைட், ஐ ஜஸ்ட் கிவ் யூ சம் ஓவர்வியூஸ். ஓகே, இது மூலமாக டிசைன் பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும், வாட் ஆர் ஆல் த ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோட். ஓகே, அதெல்லாம் எப்படி நம்ம அதை ஒன்லி இன்டர்நெட். ஓகே, இன்டர்நெட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஐம் நாட் கோயிங் டு ஷேர் எனி ஸ்லைட்ஸ். ஓகே, நம்ம ரியலாகவே இதை நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா என்ன சர்க்கியூட் நான் டிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். இந்த சர்க்கியூட் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார். ஒரு நார்மலான ஒரு அஸ்டபிள் மல்டி வைப்ரேட்டர். நான் இந்த சர்க்கியூட் கொடுத்ததுக்கு ரீசன், இட்ஸ் அ பேசிக் சர்க்கியூட் அண்ட் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த சர்க்கியூட் தெரியும் அப்படின்றதுனால நான் கொடுத்துருக்கேன். இப்போ எப்படி இதுக்காக ஒரு பிசிபியை நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு அதை பற்றி என்ன தெரியணும், என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது? 1 kilo ohms ரெசிஸ்டரில் 2 இருக்குது, 1 kilo ohms ரெசிஸ்டர் 2 இருக்குது, 10 kilo ohms ரெசிஸ்டர் இருக்குது, 10 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, 10 நானோஃபேரட் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, ஒரு எல்இடி, ஒரு ஐசி 555 ஐசி. இட்ஸ் an 8-pin ஐசி. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரியேட் அ ஃபோல்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த காம்போனன்ட்ஸோட டேட்டா ஷீட்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும். டேட்டா ஷீட் இன் சென்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் லெவலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பிஓஎம், பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. பில் ஆஃப் மெட்டீரியல் மீன்ஸ், ஸோ ஒரு சர்க்கியூட்டுக்கு என்னெல்லாம் காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்றது இருக்கும். ஓகே, நம்ம இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் அதோட வேல்யூ தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, இப்போ 1 kilo ohm ரெசிஸ்டர், 10 kilo ohm ரெசிஸ்டர் அப்படின்ற வேல்யூவை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோமே வெளிய, அதுக்கான பார்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பார்ட் நம்பர் மீன்ஸ் ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு எப்படி காலேஜில் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்களோ, த சேம் வே ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க. இட் மீன்ஸ் தட் இட் இஸ் அ பார்ட் நம்பர். பேஸ்ட் ஆன் தட் பார்ட் நம்பர் தான் நம்மளால காம்போனன்ட்ஸை அக்வயர் பண்ண முடியும். ஓகேவா? நீங்கள் ஜஸ்ட் போய் எனக்கு வந்து 1 kilo ohms ரெசிஸ்டர் கொடுங்க, நம்ம லோக்கல் கடையில் வாங்குறது இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஒரு கம்பெனியில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, வித்தவுட் பார்ட் நம்பர் யூ கான்ட் டூ எனிதிங். அதோட நம்பர், ஐடி நம்பர் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ எனக்கு இப்போ 1 kilo ohm ரெசிஸ்டர் அப்படின்னு சொன்னால், எனக்கு இது 1 kilo ohm ரெசிஸ்டர், அதோட பார்ட் நம்பர் வேணும், அது என்ன கம்பெனிங்கிறது வேணும், ப்ளஸ் அது என்ன வாட்ஸ் அப்படிங்கிற இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எனக்கு வேணும். அதோட சைஸ்லேருந்து அதோட டைமென்ஷன்லேருந்து எல்லாமே வேணும். பிகாஸ் நான் பிசிபி டிசைன் பண்ணும்போது அந்த டைமென்ஷன்ஸுக்கு தான் நான் டிசைன் பண்ணுவேன். ரைட், ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன் வேணும். எகெயின் அதே மாதிரி கெப்பாசிட்டருக்கு அதோட எல்லா டெக்னிக்கல் டீடைல்ஸும் வேணும். இதில் ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்க, இப்போ ஏ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் அந்த ஏங்கிற கம்பெனிலேருந்து 1 kilo ohms ரெசிஸ்டர் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க. ரைட், ஓவர் அ டைம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கம்பெனி வந்து அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்கன்னு வைங்க. அந்த கம்பெனி வந்து இப்போ 1 kilo ohms ரெசிஸ்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை அப்படின்னா, தென் அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ உட்காந்து நான் பிசிபியை மாற்றணுமா? இட்ஸ் நாட் நெசசரி. நீங்கள் திரும்ப உட்காந்து பிசிபியில் உங்கள் காம்பனண்ட்டை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனி, இப்போ பி இல்லை சின்னு வேறு ஏதாவது ஒரு கம்பெனி அதே 1 kilo ohm ரெசிஸ்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் ஒரு காம்பனண்ட் அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது வி ஷுட் நீட் டு நோ சம் பெராமீட்டர்ஸ். எவ்வளோ டெம்பரேச்சர் வரைக்கும் அதை ஹேண்டில் பண்ணும், எவ்வளோ கரண்ட்டை பாஸ் பண்ணும், எவ்வளோ வோல்டேஜ் வரைக்கும் அது தாங்கும், இந்த மாதிரி சில பெராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து சர்க்கியூட்டை டிசைன் பண்ணும்போதே பண்ணியிருப்பீங்க. அதே ஸ்பெசிஃபிகேஷன் அடுத்த கம்பெனியோடதும் மெயின்டைன் பண்ணுதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ரைட், ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு தெரியணும் அப்படின்னா, கம்பெனியில் வந்து ஒருத்தரே வந்து ஒரு பிசிபி பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு சர்டன் குரூப் வந்து ஒரு பிசிபி டிசைன் பண்ணுவாங்க. ஆஃப்டர் சம்டைம்ஸ் அது இன்னொரு டீம் வந்து அதை மேனுஃபேக்சரிங் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி டீம் வைஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ சர்க்கியூட் டிசைன் டீமில் ஒரு காம்பனண்ட் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதோட ஸ்பெக் வந்து அட் த எண்ட் எல்லா டீமுக்குமே அதோட ஸ்பெக் வந்து தெரிஞ்சிருக்கணும். ரைட், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும் நார்மலாக ஒரு காம்பனண்ட்டில். ஸோ காம்பனண்ட் மேனேஜ் பண்ணுறது தான் பிசிபி டிசைனிங்கில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், இனிஷியல் பார்ட். ஓகே, ஸோ நம்ம எப்படி இப்போ பண்ண போகிறோம், இந்த மேனேஜ்மெண்ட்டு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எனக்கு என்ன நல்லா காம்பனண்ட்ஸ் வேணும் அப்படின்றதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் a folder. ஓகே,
ஸோ எனக்கு என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் பேசிக்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வேணும். 1 கிலோ ஓம் த்ரூ ஹோல் ரெசிஸ்டர். ஓகே, த்ரூ ஹோல் எஸ்எம்டி அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்கு. ஸோ த்ரூ ஹோல் எஸ்எம்டி ரெண்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து த்ரூ ஹோல் காம்பனன்ட். இதுதான் நீங்கள் லேப்ல யூஸ் பண்ணுற காம்பனன்ட். ஓகேவா? ஸோ அந்த காம்பனன்ட் எப்படி சால்டர் பண்ணுவாங்கன்னா, பிசிபியில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வழியாக உங்கள் காம்பனண்ட்டை இன்சர்ட் பண்ணி சால்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? த்ரூ த ஹோல் அப்படின்றத த்ரூ ஹோல் காம்பனன்ட். அனதர் மெத்தட் வந்து எனக்கு சீல இருக்கிறது. ஓகேங்களா? எஸ்எம்டி சால்டரிங். ஸோ எஸ்எம்டி சால்டரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இதில் ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது, பின்னும் இருக்காது. ரைட்? டைரெக்டாக நீங்கள் வந்து அந்த காம்பனன்ட் மேலே சால்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து எஸ்எம்டி காம்பனன்ட். Again, இது வந்து த்ரூ ஹோல் காம்பனன்ட். ஆக்சுவலாக எஸ்எம்டி காம்பனன்ட் இஸ் பெஸ்ட் கம்பேர்ட் டு த்ரூ ஹோல் இன் மேனுஃபேக்சரிங். பட் இப்போ உங்களுக்கு எஸ்எம்டி பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்காது அப்படின்றதுனால நான் ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங் வித் த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து என்னோட ஃபோல்டரை கிரியேட் பண்ணும்போதே அதுக்கான ஸ்பெக்கை, பேசிக் ஸ்பெக்கை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 0.25 வாட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர் எல்லாமே வந்து குவார்டர் வாட் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த ஸ்பெக்குக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். சேம் வே ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபோல்டர். ஸோ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், ஜஸ்ட் மேக் இட் 63 வோல்ட் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வச்சுக்கலாம், த்ரூ ஹோல் காம்பனண்ட். அதே மாதிரி வேற என்ன இருக்குது? 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் த்ரூ ஹோலில் வச்சுக்கலாம். 10 நானோஃபாரட் அப்படின்னா எத்தனை மைக்ரோஃபாரட்? 10 நானோஃபாரட் மீன்ஸ் எத்தனை மைக்ரோஃபாரட்? யாரா சொல்வீங்களா? அது யாரும் சொல்ல மாட்டீங்களா? சரி, ஓகே. சரி, இப்போ எனக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் எடுத்துக்கிட்டேன். ரைட்? ஸோ அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஜஸ்ட் ஒரு எம்டி நோட் பேட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இப்போ நான் காம்போனண்ட்டை ஒரு வெப்சைட்லேருந்து நான் ரிட்ரைவ் பண்ண போகிறேன். ஓகே, எந்தெந்த காம்போனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ரிட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன வெப்சைட்லேருந்து எடுக்கிறேன், என்ன லிங்க்லேருந்து எடுக்கிறேன் அப்படின்றத நான் தனியாக ஒரு இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் ஃபியூச்சரில் எனக்கு ஏதாவது அந்த காம்போனண்ட்டில் ஒரு டவுட் வருது, இல்லை டிசைனில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னா திரும்ப நான் அந்த காம்போனண்ட்டை தேடி எடுக்க முடியாது. பிகாஸ் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்கில் இருக்கும் காம்போனன்ட்ஸ். ஓகேவா? அதில் நான் தேடி எடுத்த காம்போனன்ட் எதுங்கிறதே எனக்கு தெரியாமல் போயிடும். ரைட்? ஸோ நான் அதுக்காக ஜஸ்ட் ஐ மேக் இட் ஆஸ் அ லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் பேட் மட்டும் கிரியேட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ இருந்தால் என்ன பண்ண போகிறோம்னா, காம்போனண்ட்டை ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். காம்போனன்ட்ஸ் எந்தெந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரலி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நம்ம இப்போ நீங்கள் இங்கே லோக்கலாக டிசைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற லோக்கல் ஷாப்ஸில் நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே வாங்கிடுவோம். ரைட்? பட் ஒரு கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்க வேற இன்னொரு கம்பெனிலிருந்து டைரெக்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ரைட்டா? ஸோ அந்த மாதிரியான பர்ச்சேஸ், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த கம்பெனியோட காம்போனன்ட் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கறக்கு யூ கேன் யூஸ் டிஜிகி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணலாம். ரைட்? ஸோ இதுதான் இந்த வெப்சைட் digiki.in இல்லை digiki.com, ஏதோ ஒரு வெப்சைட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் இந்த வெப்சைட்டில் இப்போதைக்கு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்கள் சப்போஸ் காம்போனன்ட்ஸ் வேணும் இதில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் டு பே கஸ்டம்ஸ் டியூட்டி பே பண்ணணும், அண்ட் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாமே பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகே, இதில் நிறைய உங்களுக்கு காம்போனன்ட்ஸும் சைடில் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இதோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுல போனீங்க அப்படின்னா ஸோ எல்லா விதமான ப்ராடக்ட்ஸுமே இருக்கும். ஸோ ஆடியோ, பேட்டரி ரிலேட்டட் பாக்ஸஸ், கேபிள், அசம்பிளி எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு என்ன காம்போனன்ட் தேவை? ஜஸ்ட் ரெசிஸ்டர் மட்டும் தேவை. ஓகே, ரெசிஸ்டரில் நான் இத்தனை டைப் ஆஃப்
இத்தனை டைப்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. ரைட், ஃபர்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் மவுண்டிங் ரெசிஸ்டர், நமக்கு சர்ஃபேஸ் மவுண்ட் தேவையில்லை. அடுத்தது த்ரூ ஹோல் ரெசிஸ்டர்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம ரெசிஸ்டர் அரே, ரெசிஸ்டர் கிட்டு, பொட்டன்ஷியோமீட்டர், இட்ஸ் வேரியபிள் ரெசிஸ்டர் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நமக்கு தேவை த்ரூ ஹோல் ரெசிஸ்டர். ஸோ த்ரூ ஹோல் ரெசிஸ்டர் அப்படின்னு நீங்கள் உள்ள வந்ததையும் இது வந்து இங்கே இப்போ சைடில் உங்களோட இமேஜஸும் வரும். ரைட், நம்ம நார்மலாக லேப்ல யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் என்னென்னலாம் சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனி. ஸோ எகியோ அப்படிங்கிற கம்பெனி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, ஃபார் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அதாவது உங்கள் கம்பெனி உங்களுக்கு யார் ஒர்க் கொடுக்குறாங்களோ அவங்க வந்து கொடுப்பாங்க, எங்களுக்கு இந்த கம்பெனியோட காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு கம்பெனி நான் சூஸ் பண்ணுறேன். அகைன் பார்ட்டோட ஸ்டேட்டஸ். ஸோ அந்த காம்பனன்ட் ஆக்டிவான காம்பனண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அது டிஸ்கண்டினியூடாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வாங்கின மாதிரி இருக்கணும். அப்ஸ்லாட்டாக இருக்கக்கூடாது. அப்ஸ்லாட்டில் சூஸ் பண்ணி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? திரும்ப அந்த காம்பனண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஆக்டிவ் காம்பனண்ட். எனக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேணும்? 1 kilo ohm ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஸோ ஜஸ்ட் search for 1 kilo ohm resistance. ஸோ எத்தனை டிஃப்ரெண்ட் ஓம்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ 2.1202 கிலோ ஓம்ஸ் எல்லாம் இருக்குது. Okay, 1 kilo ohm resistance. நம்ம எவ்வளோ டாலரன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலா? நீங்க லேப்ல யூஸ் பண்ற ரெசிஸ்டன்ஸோட டாலரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 0.5 சார். இட்ஸ் நாட் 0.5, இட்ஸ் வெறும் 5%. கோல்டு கலர் இருக்கும், 4th பேண்ட். ஓகே ஓகே, தேங்க்யூ. 5% டாலரன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே சூஸ் பண்ண கீழே வந்து காட்டும் எத்தனை காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்றது காட்டும். இப்போ வரைக்கும் 149 காம்போனன்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. ஸோ நமக்கு என்ன மெட்டீரியல் வேணுன்றதை சூஸ் பண்ணலாம், என்ன ஆக்சல் டைப், ஓகே எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஃபில்டர். ஸோ இதில் சூஸ் பண்ணும்போது நம்ம 2 விஷயத்த கவனிக்கணும். இப்போ இத்தனை ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸும் ஆக்டிவான காம்போனன்ட்ஸ். ரைட், இதுக்கப்புறம் இதில் இருந்து நான் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ போடலாம். ஓகேவா? மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி எவ்வளோ? எனக்கு நான் லேபுக்கோ இல்லை சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எதுனா 1, 2 இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அப்போ மினிமம் வந்து எனக்கு ஒரு காம்போனன்ட் இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். ஸோ மினிமம் ஒரு ரெசிஸ்டர் ஆர்டர் போடலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த பார்ட் நம்பர் சூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கீழே இருக்கிறத சூஸ் பண்ணீங்கன்னு வைங்க. ஸோ மினிமம் 5000 ரெசிஸ்டர்ஸ் நீங்கள் வாங்கி ஆகணும். ஒரு தடவை ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா 5000 ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பிளேஸ் ஆகும். ஸோ நமக்கு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு மினிமம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஸோ காம்பனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குது. எத்தனை காம்பனன்ட்ஸ் இருக்குது டோட்டலாக? 2,18,160 காம்பனன்ட்ஸ் அவங்க கிட்ட இப்போ ஸ்டாக் இருக்குது. ஆர்டர் பிளேஸ் பண்ணால் உடனே அவங்களால ஷிப் பண்ண முடியும். ரைட், ஸோ இது வந்து நம்ம ரொம்ப எப்பயுமே வாங்குறதுக்கு முன்னாடி இதை நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த ரோல் இருக்கிற காம்பனன்ட் இஸ் பெட்டர் ஃபார் மீ. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த காம்பனன்ட் மேலே வச்சு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காம்பனன்ட்டோட டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? நமக்கு இந்த மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட அந்த 1 kilo ohms அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ். ப்ளஸ் கூடவே என்ன பண்ணணும்னா இதோட யூஆர்எல்லையும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இட் இஸ் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஃபியூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது அப்படிங்கும்போது நம்ம அப்போ வந்து இதே லிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அதோட டேட்டா ஷீட், இந்த ரெசிஸ்டன்ஸோட டேட்டா ஷீட் நமக்கு வேணும். ஸோ டேட்டா ஷீட்டை கிளிக் பண்ணுங்கள். அகைன் அதோட டேட்டா ஷீட் டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 1 kilo ohms ரெசிஸ்டன்ஸோட டேட்டா ஷீட். ரைட், சேம் வே எனக்கு இப்போ என்ன வேணும், 10 kilo ohms வேணும். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மட்டும் தூக்குறேன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எடுத்துட்டு
again இப்போ திரும்ப இங்கே வந்துடும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்துடும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவில் எனக்கு என்ன வேணும் 10 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் வேணும். ரைட். ஸோ 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர் கொடுத்துட்டு again apply the filter. திரும்ப வரும் அதே மாதிரியே வரும். ரைட். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மினிமம் 5000 ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அவ்வளோ ஆர்டர் வேண்டாம். ஸோ நமக்கு அப்போ தேர்டாக இருக்கிற காம்பனன்ட் பெஸ்ட்டாக இருக்கும். மினிமம் குவான்டிட்டி ஒரு குவான்டிட்டி ஆர்டர் பண்ண முடியும். ஸோ காம்பனன்ட் ஸ்டேட்டஸ் ஆக்டிவாக இருக்குது 10 கிலோ ஓம்ஸ். பட் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்ஸ். எனக்கு 3 வாட்ஸ் பவர் வேண்டாம். எனக்கு குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும். ஸோ அப்போ குவார்டர் வாட் ரெசிஸ்டன்ஸ்னா அதுக்கு கீழே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். ஓகே 0.25 வாட்ஸ். ஸோ இந்த காம்பனன்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ த சேம் வே அதே மாதிரி இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை காப்பி பண்ணுங்க. இந்த 10 கிலோ ஓம்ஸ் அப்படின்ற ஃபோல்டரில் அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அகைன் சேம் வே அதோட லிங்க், அதோட URL லிங்க். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாம் ஒரு தடவை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ எத்தனை சர்க்யூட்ஸ்க்கு வேணாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டைம் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணிடணும். ஓகே இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் சாரி நான் அதை டவுன்லோட் பண்ண இதை இப்போ இந்த மாதிரி தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணிட்டேன், டேபை க்ளோஸ் பண்ணிட்டேன் டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணாமல். ஸோ டேட்டா ஷீட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஸோ அதே டேட்டா ஷீட் தான் வருது. ஓகே ஸோ 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸில் அதோட டேட்டா ஷீட்டையும் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும், என்னோட கெப்பாசிட்டர் வேணும். கெப்பாசிட்டரில் 10 நானோ ஃபேரட் இருக்குது, 10 மைக்ரோ ஃபேரட் இருக்குது. ஸோ இன்னொரு முக்கியமான காம்பனண்ட்டை விட்டுட்டோம் 555 டிப் 8 த்ரூ ஹோல் பேக்கேஜில் எனக்கு வேணும். ஸோ 10 நானோ ஃபேரட் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணோம், டைரெக்டாக ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக வேல்யூ டைப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே ரெண்டு ஆப்ஷனுமே உங்களால் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவை செராமிக் கெப்பாசிட்டர். பிகாஸ் 1 மைக்ரோ ஃபேரடை விட கீழே இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி செராமிக் இல்லைனா பாலிஸ்டர் கெப்பாசிட்டராக தான் இருக்கும். ஸோ செராமிக் கெப்பாசிட்டரில் எனக்கு வேணும். ஸோ செராமிக் கெப்பாசிட்டர்ஸில் அகெயின் எகியோ கம்பெனி யூஸ் பண்ணுறேன். ஆக்டிவ் ஸ்டேட்டஸ். ஸோ 10 நானோ ஃபேரட் நான் யூஸ் பண்ணணும். ஸோ 10 நானோ ஃபேரடை மைக்ரோ ஃபேரடாக மாற்றினீங்கன்னா எவ்வளோ வரும், இட் இஸ் 0.01 மைக்ரோ ஃபேரட். ஓகேவா, இந்த நானோ ஃபேரட்லேருந்து மைக்ரோ ஃபேரட் கன்வெர்ட் பண்ணுறது, மைக்ரோ ஃபேரட்லேருந்து பிகோ ஃபேரட் கன்வெர்ட் பண்ண, இந்த கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் டிவிஷன் கால்குலேஷன் தான். ரைட். ஓகே எகிகோ கம்பெனியில் 0.1 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் இல்லை. ஓகே சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் அதோட மவுண்டிங் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், த்ரூ ஹோல் காம்பனண்ட் தான் எனக்கு இப்போ வேணும். கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர். டோட்டலாக 65 காம்பனண்ட்ஸ் அந்த மாதிரி வருது. ஸோ ரெண்டே கம்பெனி தான் மேனுஃபேக்சரிங்கில் இருக்காங்க. ஸோ ஒன்று வந்து கமெட், இன்னொன்று வந்து டிடிகே கார்பரேஷன் அப்படின்ற 2 கம்பெனி மட்டும்தான் இந்த வேல்யூவில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எகெயின் இதில் இப்போ எனக்கு என்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்றத நம்ம இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து 100 வோல்ட் கெப்பாசிட்டர். எனக்கு 100 வோல்ட்டெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே ஏன்னா 555 எனக்கு எவ்வளோ தான், மேக்ஸிமம் 51 வோல்ட் வரைக்கும் தான் தாங்கும். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய கெப்பாசிட்டர் எனக்கு போடணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஜஸ்ட் கிளிக் 25 வோல்ட் கெப்பாசிட்டர். ஸோ கொடுத்துட்டு அகைன் ஃபில்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 25 வோல்ட்டில் இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம லேபில் யூஸ் பண்ணுற அந்த செராமிக் கெப்பாசிட்டர்ஸ். ஓகே அகைன் இதுலேயே எனக்கு என்ன வேணும், மினிமம் ஒரு குவான்டிட்டி கொடுக்குற மாதிரி இருக்கணும். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே ஸ்டாக் இல்லை. ஓகேவா, ஸோ மினிமம் ஆர்டரே வந்து 1500 கொடுக்கணும். ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை. ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத சூஸ் பண்ண வேண்டாம். ஓகேவா, அப்போ நம்ம எகெயின் என்ன பண்ணலாம், இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற காம்பனண்ட்டே சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற காம்பனண்ட் எகெயின் சேம் வே ஓப்பன் பண்ணுங்க. காப்பி த இன்ஃபர்மேஷன். அதோட URL, காம்பனண்டோட டேட்டா ஷீட்.
ஸோ நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படும்னா 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் எனக்கு தேவை. ஸோ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். ஓகேவா? அதோட ஃபுல் நேம் வந்து அலுமினியம் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆக்டிவ் காம்பனண்ட்டாக இருக்கணும். மினிமம் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கணும். 63 வோல்ட் அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்கணும். அகெயின் அது வந்து ஒரு த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாக இருக்கணும். த்ரூ ஹோல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாக கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர். ஓகே, ஸோ பேனாசோனிக் அப்படின்ற கம்பெனியோட கெப்பாசிட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் மினிமம் காம்பனண்ட் 1 ஆர்டர் போடுற மாதிரி வேணும். அகைன் அதே மாதிரி ஓப்பன் பண்ணுங்க. அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணுங்க. இந்த கெப்பாசிட்டர் நீங்கள் லேப்ல யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர், லேப்ல 10 மைக்ரோஃபாரட் அப்படின்னு யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர். ஸோ 10 மைக்ரோஃபாரட் அகெயின் இதோட டேட்டா ஷீட். இந்த டேட்டா ஷீட் இல்லை அப்படின்னா உங்களோட டைமென்ஷன்ஸ், இந்த டைமென்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இந்த டைமென்ஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களால் பிசிபி டிசைனுக்கு போக முடியாது. ஓகே, ஸோ அதனால் எந்தெந்த காம்பனன்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதோட டேட்டா ஷீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ 555 டைமர். ஸோ 555 டைமர் ஐசிக்கு அகெயின் ஜஸ்ட் டேரக்ட் சர்ச் போங்க, 555 அப்படின்னு கொடுங்க. ஸோ 555 அப்படின்றது ஒரு ஐசி. ஓகேவா? ஸோ இது வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் அப்படின்றதுல இருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, 555 ஐசியில் ஆக்டிவ் அதோட ப்ரொடக்ஷன் ஆக்டிவாக இருக்கணும். அதோட த்ரூ ஹோல் காம்பனண்ட்டாகவும் இருக்கணும். கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர். ஸோ 555ல எனக்கு இப்போ இத்தனை காம்பனன்ட்ஸ் வருது. அகைன் அதே மாதிரி மினிமம் குவான்டிட்டி இருக்கணும். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணால் எனக்கு இமீடியட்டாக ஷிப் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ LM 555 காம்பனண்ட் வருது, அதை காப்பி. அகைன் இந்த காம்பனண்டோட டேட்டா ஷீட். ஸோ இந்த டேட்டா ஷீட்டில் உங்களோட லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டைமென்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஒவ்வொரு காம்பனண்ட்டோட ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு அந்த ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸை வச்சு தான் டிசைனை நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, அதோட லாஸ்ட் பேஜ். ஸோ லாஸ்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் டைமென்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் த்ரூ ஹோல் காம்பனண்டோட இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு வேணும். ஸோ இன்னும் இருக்கிற பெண்டிங் இருக்கிற காம்பனண்ட் ஒரே ஒரு எல்இடி 5 mm இருக்கிற எல்இடி. ஸோ ஜஸ்ட் கிவ் எல்இடி. இப்போ எல்இடியில் நமக்கு என்ன வேணும்? இண்டிகேட் பண்ணுற எல்இடிஸ் தான் வேணும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்இடியில் அதே மாதிரி ஆக்டிவ் காம்பனண்ட்டாக இருக்கணும். என்ன கலர் எல்இடி எனக்கு வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு ரெட் கலர் எல்இடி வேணும் அப்படின்னு வச்சுக்கோமே. ரெட் கலர் எல்இடி டிஃப்யூஸ்டு எல்இடியை வச்சுக்கலாம். டிஃப்யூஸ்டு மீன்ஸ் அந்த எல்இடி பார்க்குறக்கே ரெட் கலரில் இருக்கும். கிளியர் அப்படின்னா எல்இடி வந்து பார்க்குறக்கு மிரர் மாதிரி இருக்கும். ஓகே, கிளாஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ எனக்கு அகெயின் இதில் த்ரூ ஹோல் காம்பனண்ட் மாதிரி வேணும். கொடுத்துட்டு அப்ளை ஃபில்டர். ஓகே, கொடுத்தீங்கன்னா உங்களோட எல்இடிஸ் எல்லாமே வரும். ஸோ எல்இடியில் அகெயின் அதே மாதிரி மினிமம் ஒரு குவான்டிட்டி இருக்கணும். ஸோ இது வந்து 3 mm எல்இடி. ஓகே, சின்ன எல்இடி. இது வந்து அகெயின் 5 mm எல்இடி. நமக்கு தேவைப்படுறது 5 mm எல்இடி. ஸோ இதோட காம்பனண்ட் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ எல்இடியில் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ். அகெயின் எல்இடியோட டேட்டா ஷீட்.
ஸோ இந்த டைமென்ஷன்ஸ் இருந்தால் தான் நம்மளால பிசிபிக்குள்ளார போக முடியும். ஸோ இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? எப்படி நம்ம வந்து ஒரு காம்போனண்ட்டை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு? எனி டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ்? இப்போ வரைக்கும் நம்ம ஜஸ்ட் காம்போனன்ட்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 3Dயில் நான் பார்க்கணும். ஓகே, ஸோ பிசிபி போர்டை வந்து நான் 3Dயில் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அந்த காம்போனன்ட்ஸோட 3D மாடல் தேவைப்படுங்களா? ஸோ அந்த காம்போனண்ட்டோட 3D மாடலை நம்ம இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஓகே, ஸோ 3D மாடல் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ 3D கண்டென்ட் சென்ட்ரல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கும். ஓகேவா, இந்த வெப்சைட்டில் எல்லா காம்போனன்ட்ஸோட 3D மாடல்ஸை நம்ம ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அதில் லாகின் பண்ணணும். ஓகேவா, வித்தவுட் லாகின் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காம்போனண்ட் எனக்கு என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டர் 0.25 watts. ஓகே, சர்ச் பண்ணா எனக்கு அந்த ரெசிஸ்டரோட 3D மாடல் வரும். அது அந்த கலர் பேண்டெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் அதோட அந்த ஷேப் மட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அதோட 3D மாடல். ரெசிஸ்டர் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த மாடல். ஸோ இந்த மாடலை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன மாடல் நமக்கு வேணும்னா ஸ்டெப் ஃபைலாக வேணும். .step அப்படின்னு முடியும். ஓகேவா, இத்தனை ஃபார்மேட்டில் உங்களால் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண முடியும். பட் நமக்கு தேவைப்படுற மாடல் ஸ்டெப் மாடல். ஸோ ஜிப் பண்ண வேண்டாம், அதோட மாடலில் ரேட்டிங்லாம் நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதெல்லாம் டிக் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் கிவ் டவுன்லோட். ஸோ டேக் சம் டைம், கொஞ்சம் டைம் ஆகும். பட் ரெசிஸ்டர் வந்து உங்களோட 1K ரெசிஸ்டர் 10K ரெசிஸ்டர் ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ரைட்டா, உங்களோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகுமே ஒழிய, பட் நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டு ரெசிஸ்டரோட அந்த டைமென்ஷன்ஸ் ஷேப் எல்லாம் வந்து நமக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த ஸ்டெப் ஃபைலை உங்களோட அந்த காம்போனன்ட்ஸ் ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து 1K ரெசிஸ்டர், அகெயின் இது வந்து 10K ரெசிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் வேணும். 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டரோட 3D மாடல் நமக்கு வேணும். ஓகேவா, இந்த கெப்பாசிட்டர் தான் நம்ம அங்கே எடுக்கும்போது பார்த்தோம். ரைட், ஸோ அகெயின் இதுலையும் நமக்கு என்ன வேணும்? ஸ்டெப் மாடல் வேணும். ஸ்டெப் AP14 கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட். ஸோ இதுதான் அதோட ஸ்டெப் மாடல். எடுத்துக்கொண்டு வந்து உங்களோட 10 நானோஃபாரட்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் உங்களோட 3D ஃபைல். ஸோ இந்த 3D ஃபைல் நம்ம லைப்ரரி கிரியேட் பண்ணும்போது பார்ப்போம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அகெயின் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வேணும். ஸோ 10 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் கெப்பாசிட்டர். ஸோ நமக்கு தேவைப்படுறது இட்ஸ் அன் எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் வர மாட்டேங்குது. ஓகே, அலுமினியம் கெப்பாசிட்டர். அலுமினியம் கெப்பாசிட்டர்லையும் நமக்கு என்னதான் வருதுன்னா SMD தான் வருது, த்ரூ ஹோல் வர மாட்டேங்குது. சப்போஸ் இப்போ காம்போனன்ட் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கரெக்டான நேமை எடுத்து சூஸ் பண்ணி போடலாம். ஸோ ஜஸ்ட்
எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே. வேற என்ன பண்ணலாம்னா, இல்லைனா உங்களோட இந்த காம்பனண்ட்டோட மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இதையவே கூட சர்ச் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் உங்களோட மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பருக்கு ஏற்ற மாதிரியே கூட அவங்க கொடுத்துருக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வரலை. ஓகே, கிரேட். ஸோ இந்த கெப்பாசிட்டர் நம்ம எடுத்துக்குவோம் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ரைட், அகைன் ஸ்டெப் ஃபைல் ஜிப் பண்ண வேணாம், ரிமைண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் டவுன்லோட். ஸோ இது உங்களோட 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரோட 3D மாடல். ஸோ இன்னும் இது பெண்டிங் இருக்குது. 555 ஐசி இருக்குது. ஸோ 555 ஐசியோட 3D மாடல் வேணும். 555 ஐசி. ஓகே, DIP8. ஸோ DIP8 அப்படின்றது அதோட பேக்கேஜ். ஓகேங்களா, டூயல் இன்லைன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுவும் ஸ்டெப் ஃபைல். அதையும் காப்பி பண்ணி உங்களோட 555 ஃபோல்டரில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹியர். ஓகே, இப்போ எல்இடி வேணும். இப்போ எல்இடி 5mm எல்இடி வேணும். ஓகே, ஸோ எல்இடி 5mm. ஓகே, வரலை. இப்போ வெறும் எல்இடி. ஸோ காம்போனன்ட் உங்களுக்கு பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்ற பேசிக் ஐடியா இல்லாமல் அதை பற்றி நம்ம எடுக்க முடியாது. சரிங்களா, அதனால் காம்போனன்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காம்போனன்ட் பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் இதில் அதே மாதிரி ஸ்டெப் ஃபைல். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் என்னென்ன காம்போனன்ட்ஸ் வேணும் அப்படின்றத ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்போவே நடுவில் நிறுத்தி கேட்கலாம். ஓகே, பிகாஸ் டைம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போவேன். ஸோ நவ் ஓப்பன் யுவர் அல்டிம் டிசைனர் சாஃப்ட்வேர். ஸோ அல்டிஎம்ல நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு இந்த மாதிரி ஐடிஸ் டிசைனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வி வில் ஸ்டார்ட் ஆஸ் அ ப்ராஜெக்ட். ஓகே, ஒரு ப்ராஜெக்டை தான் கிரியேட் பண்ணுவோம். இப்போ அந்த ப்ராஜெக்டில் என்னெல்லாம் உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கிமேட்டிக் ஃபைல் இருக்கும், பிசிபி ஃபைல் இருக்கும், அகெயின் லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்கும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். அகெயின் ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட், புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 555 அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ எங்கே கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ எஃப் டிரைவில் அப்படின்ற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதில் கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் கிரியேட். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகிடும். சைடில் எங்கள் ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் தான் ஓப்பன் ஆகிருக்கு, உள்ளார எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் கிரியேட், ஆட் நியூ டு த ப்ராஜெக்ட். ஸோ ஏற்கனவே இருக்கிற ஃபைலாக இருந்தால் எக்ஸிஸ்டிங்னு கொடுக்கலாம். பட் இப்போ தான் நம்ம புதுசாக வரைய போகிறோம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் வேணும். அதோட சர்க்யூட் நான் வரையணும். ஓகேவா, ஸோ அதையும் அதே மாதிரி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் as 555 ஸ்கிமேட்டிக் டயக்ராம். அதே மாதிரி எனக்கு ஆட் நியூ பிசிபி ஃபைலும் வேணும். ஸோ பிசிபி ஃபைல், அகைன் அதுவும் அதே மாதிரி சேவ் பண்ணிக்கும். எப்பயுமே ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணும்போது அதை சேவ் பண்ணி வச்சுருங்க. பிகாஸ் நீங்கள் சப்போஸ் உங்கள் சிஸ்டமில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, டிசைன் பண்ணும்போது ப்ராப்ளம் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா
தென் அப்புறம் உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எப்போ எது கிரியேட் பண்ணாலும் சேவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ எனக்கு வந்து லைப்ரரி ஃபைல்ஸ் வேணும். ஸோ எகைன் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு ஸ்கிமேட்டிக் லைப்ரரி, பிசிபி லைப்ரரி, 2 லைப்ரரி வேணும். ஐம் ஜஸ்ட் கிவிங் ஸ்கிமேட்டிக் லைப்ரரி. எங்கே போச்சு? ஸோ ஸ்கிமேட்டிக் லைப்ரரியும் சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, 555 லைப்ரரி. அதே மாதிரி என்னோட பிசிபி லைப்ரரி. ரைட், மொத்தம் 4 ஃபைல் நான் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ப்ராஜெக்ட்ஸில் பிசிபி லைப்ரரி அதுவும் சேவ் 555 பிசிபி லைப்ரரி அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ரைட்டா, இப்போ எனக்கு டோட்டலாக 4 ஃபைல்ஸ் இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா லைப்ரரி கிரியேட் பண்ணணும். இப்போ எதுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒவ்வொரையும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட்ஸ்லாம் இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? பிகாஸ் இப்போ நீங்கள் ஸ்கிமேட்டிக்குள்ளார வந்தீங்கன்னு வைங்களேன். இப்போ ஸ்கிமேட்டிக் லைப்ரரி நான் கிரியேட் பண்ணும்போது ஓகேவா, எனக்கு அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஒரு ரெசிஸ்டரில் இருக்கிற எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் வேணும். அதை நான் எப்படி இப்போ டவுன்லோட் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் மேனுஃபேக்சரர் பார்ட் சர்ச். ஓகே, இப்போ எனக்கு வந்து 1K ரெசிஸ்டர் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் கோ டு 1 kΩ ரெசிஸ்டர். இந்த லிங்க்ல இந்த மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று காப்பி பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு சர்ச்சில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காம்பனண்ட் டைரெக்டாக உங்களுக்கு உள்ளார வந்து காட்டும். ஸோ அந்த காம்பனண்ட்டை ரைட் கிளிக் பண்ணி ஓகே இம்போர்ட் டு 555 லைப்ரரி. ஓகேவா, 555 ஸ்கிமேட்டிக் லைப்ரரிக்கு இம்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்கள் காம்பனண்ட் உள்ளார வந்துடும். ஸோ இப்போ உங்களோட இந்த ப்ராஜெக்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிமேட்டிக் லைப்ரரியில் போய் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட 1K ரெசிஸ்டர். ஸோ இந்த 1K ரெசிஸ்டரோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதோட எல்லா பேராமீட்டர்ஸுமே வந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பேராமீட்டரும் அதோட இருக்கும். என்ன சைஸு, எவ்வளோ, எத்தனை இன்ச்சஸ் இருக்குது, என்ன கம்பெனி, மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எவ்வளோ வரைக்கும் இது ஒர்க் ஆகும், எவ்வளோ மில்லிவாட்ஸ் இதால் கன்சியூம் பண்ண முடியும், மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ ஒர்க் ஆகும், எத்தனை நம்ம டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் வேற ஒரு ரெசிஸ்டர் இங்கே யூஸ் பண்ணணும்னாலும் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் மேட்ச் ஆகிற எந்த ரெசிஸ்டராக இருந்தாலும் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம முன்ன வந்து அந்த நோட் பேடில் எல்லாமே காப்பி பண்ணி வச்சது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்க அப்படின்னா, உங்களோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரைட் மில்ஸில் தான் காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி மில்லில் காட்டுது பார்த்தீங்களா? நம்ம கண்ட்ரியில் வந்து மில் அப்படிங்கிற அந்த டைமென்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ வி நீட் டு சேஞ்ச் டு மில்லிமீட்டர். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் வியூவில் போயிட்டு டாகிள் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எம்எம்ல காட்ட ஆரம்பிச்சிடும், மில்லிமீட்டர்ஸில். ஸோ எகைன் இந்த கிரிட் சைஸ் இங்கே பார்த்தீங்க ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் தெரியும், ஒவ்வொரு பாக்ஸஸ் தெரியும். அந்த பாக்ஸ்க்கான ஸ்பேஸையும் குறைச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அது எகைன் அதே மாதிரி வியூவில் கிரிட்டில் செட் ஸ்னாப் கிரிட் அப்படின்னு காட்டும். அதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் 1 mm அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ எனக்கு இந்த பாக்ஸ் வந்து 1 mm வந்துடும். இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓகேவா பார்த்தீங்க அப்படின்னா டெசிக்னேட்டர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் இருக்கும். டெசிக்னேட்டர் அப்படின்றது என்னன்னா, இப்போ உங்களோட சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா R1 R2 R3ன்னு போடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் டெசிக்னேட்டர். ஸோ ஜஸ்ட் R. பட் இப்போ இந்த ரெசிஸ்டர் வந்து எனக்கு ஸ்கிமேட்டிக்கில் R1 போய் உட்காருமா R2 போய் உட்காருமாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் கிவ் அஸ் கொஸ்டின் மார்க். ஸோ அல்டியம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் இந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணுறீங்களோ, இந்த கொஸ்டின் மார்க் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாஃப்ட்வேரை அசைன் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்கே டெசிக்னேட்டரில் ஆர் கொடுத்து ஒரு கொஸ்டின் மார்க். எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டியதில்லை, ஸோ இதுவும் வேண்டாம். ஓகே, கமெண்ட்ஸ் சப்போஸ் உங்களுக்கு டெசிக்னேட்டர் ஐடி வேணும் அப்படின்னா அதோட வேல்யூ கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் 1 kΩ அப்படின்ற இந்த வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இதுதான் என்னோட ஆர்ஜின். ஓகேங்களா, 0x00 அப்படின்ற வர ஆர்ஜின். ஸோ இங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ணணும்னா ட்ரா பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸை நான் ட்ரா பண்ணணும். ஸோ ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும், மொத்தம் 2 பின்ஸ் வேணும்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின் நம்பர் 1. ஸோ எனக்கு பின்னோட பேர் வந்து எனக்கு காட்ட வேணாம். இங்கே வந்து நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். பின்னோட பேரெல்லாம் வேணுமா? நம்ம ரெசிஸ்டரில் பின் 1 பின் 2லாம் எதுவும் எழுத மாட்டோம். ஸோ அதெல்லாம் ஹைட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட் ஹைட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு எக்ஸ் மார்க் இருக்கும். இந்த பாயிண்டர் பக்கத்தில் இந்த எக்ஸ் மார்க் இருக்கும். இந்த எக்ஸ் மார்க் இருக்கிற இடத்துல தான் உங்கள் ஒயர் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அதனால அது வந்து வெளி சைடாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த 4 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேஸ் பார், உங்கள் ஸ்பேஸ் கீ அடிச்சிங்க அப்படின்னா இட் வில் ரொட்டேட். ஸோ ரெசிஸ்டர் ட்ரா பண்ணுறதுக்கு 2 பின் வேணும். ஸோ அகெயின் இங்கே போனீங்கன்னா பிளேஸ் லைன் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே சைடில் டேப் அடிச்சிங்கன்னா பாஸ் பண்ணும். ஓகேவா? பாஸ் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும். அப்போ நீங்கள் இங்கே போய் செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம். என்ன மாதிரி செட்டிங் வேணும், என்ன கலரில் வேணும், எல்லாமே இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பிளேஸ் லைன் ஜஸ்ட் இப்போதைக்கு டைம் கன்சம்ஷனுக்காக நான் டைரெக்டாக ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டர் சிம்பிள் நீங்கள் டைரெக்டாக போடலாம். ஓகே ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சிம்பிள் வரைவோம். ஸோ உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் வரையணுமோ அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஓகே, நீங்கள் எடுத்து அதை அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கோங்க. எகைன் இப்போ எனக்கு வந்து 1K ரெசிஸ்டரோட ஸ்கிமேட்டிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு என்ன வேணும்னா 10K ரெசிஸ்டன்ஸ் எனக்கு வேணும். ஸோ கோ டு 10 கிலோ ஓம்ஸ். அதில் இருக்கிற அந்த மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பரை காப்பி பண்ணுங்கள். ஸோ உள்ளே வந்து சர்ச் கொடுங்க. இப்போ வந்து 10 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் நமக்குள்ளார வந்துடும். அகைன் ரைட் கிளிக், இம்போர்ட் டு ஸ்கிமேட்டிக் ஃபைல். இப்போ எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஸ்கிமேட்டிக் லைப்ரரிக்குள்ளார வந்துடும். 1K வந்துருச்சு, அடுத்து 10K. ஸோ சேம் அதே சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லா ரெசிஸ்டன்ஸ்க்கும். நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ ஓம்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி என்னோட 10 கிலோ ஓம்ஸுக்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஒரு தடவை வரைஞ்சா போதும். ஸோ இங்கே வந்து என்னோட வேல்யூ 10K. எகைன் டெசிக்னேட்டர் இதுவும் ஆர் அப்படின்னு தான் அசைன் ஆகும். ரைட், ஆர் கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்னா உங்கள் அல்டியம் சாஃப்ட்வேர் அதுக்கான நம்பர்ஸை வந்து டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், 1K ரெடி ஆயிடுச்சு, 10K ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்ன வேணும், என்னோட 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் வேணும். ஸோ 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டரோட பார்ட் நம்பர். ஸோ இந்த பார்ட் நம்பரை வச்சு தான் உங்களோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் உங்களால் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ பார்ட் நம்பர் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கொடுத்துட்டு ரைட் கிளிக், இம்போர்ட். ஸ்கிமேட்டிக் லைப்ரரியில் உள்ளார வந்துடும். ஸோ கெப்பாசிட்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற டெசிக்னேட்டர் சி. ஸோ சி கொடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருங்க. ஸோ 0.01 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 2 லைன் வரையணும். ரைட், கெப்பாசிட்டருங்கிறது 2 லைன் போடுவீங்க. அப்புறம் ரெண்டு பின்ஸ் கொடுத்துருப்பீங்க. இது வந்து என்னோட கெப்பாசிட்டர். ஸோ அவ்வளோதான், கெப்பாசிட்டர் 0.01 மைக்ரோஃபாரட் முடிஞ்சுது. இப்போ அடுத்து என்ன காம்போனன்ட் வேணும், என்னோட 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வேணும். ஸோ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரோட பார்ட் நம்பர். அகெயின் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்க, இம்போர்ட். ஸோ உங்கள் ஸ்கிமேட்டிக்குள்ளார இம்போர்ட் ஆகிருக்கும். ஸோ இதுவும் கெப்பாசிட்டர் சின்னு தான் சொல்லுவோம். இது வந்து 10 மைக்ரோஃபாரட் 63 வோல்ட் கெப்பாசிட்டர். கமெண்ட்ஸ் எனக்கு தேவையில்லை. கொடுத்துட்டு இந்த நம்பரை எரேஸ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நான் கெப்பாசிட்டர் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கெப்பாசிட்டரை அப்படியே காப்பி பண்ணி. ஸோ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா பின் நம்பர்ஸோட நேம் வந்து இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்து இந்த பின் நம்பர் வந்து இங்கே 1 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ பின் 1 இது வந்து
pin 2. So copy. இப்போ என்னோட 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர்ல அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பின் 1 பின் 2. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வரையணும். பிகாஸ் உங்களோட எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இஸ் பொலாரைஸ்டு கெப்பாசிட்டர். ஸோ ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால ஒரு ப்ளஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதை போல்டு பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பின் நம்பர் 1 வந்து நம்ம ப்ளஸ்ன்னு கொடுத்துக்குவோமே. ரைட். ஸோ கெப்பாசிட்டர் முடிஞ்சது, ரெசிஸ்டர் முடிஞ்சது. அடுத்து என்ன வேணும்? இப்போ தான் நமக்கு முக்கியமான வேலை, ஐசி டிசைன் பண்ணணும். ஸோ எப்படி வந்து நான் ஒரு ஐசியை டிசைன் பண்ணுறது அப்படின்னா, ஸோ உங்கள் லேப்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நம்பர் ஆஃப் இந்த பின் டயக்ராம்லாம் படிச்சிருப்பீங்களா, அதெல்லாம் நம்ம இப்போ இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பின் நம்பர் 1 இருந்து 8 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே டிசைன் பண்ணும்போது எகெயின் உங்களோட 555 நம்பர் எடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சரர் பார்ட் நம்பர் அப்படின்றது இருக்கும், எடுத்துக்கோங்க. பார்ட் சர்ச், இம்போர்ட். ஸோ இப்போ என்னோட ஸ்கிமேட்டிக் லைப்ரரியில் ஐசி, இப்போ ஐசிக்கு வந்து நம்ம யூ அப்படிங்கிற டெசிக்னேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? U1 U2 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ LM555. ஸோ இங்கே தான் நமக்கு முக்கியமான வேலையை நமக்கு இங்கே தான் வரும். பிகாஸ் என்னோட ஸ்கிமேட்டிக் ஏற்ற மாதிரி நான் டிசைன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வரைகிறது வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ 7 6 ஒரு சைடில் இருக்கும், 4 8 மேலே, ஸோ ப்ளஸ் எல்லாம் மேலே இருக்கும், கிரவுண்டு மைனஸ்லாம் கீழே இருக்கும், இன்புட்லாம் லெஃப்ட்டு, அவுட்புட் ரைட். ஸோ இந்த மாதிரி என்னோட டிசைனை வந்து நான் கொண்டுட்டு வரணும். ஜஸ்ட்டு பின் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் எனக்கு பின் நம்பர் காட்டணும். எனக்கு ஐசி நான் டிசைன் பண்ணும்போது எனக்கு பின் நம்பர் காட்டணும். ஸோ எனக்கு பின் நம்பரும் வேணும், அதோட டெசிக்னேட்டரும் வேணும். ரைட். ஸோ நான் ரெண்டையுமே பிளேஸ் பண்ணுறேன். 1. ஸோ ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணிங்களோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்பர் சேஞ்ச் ஆகிக்கும். ஒவ்வொரு தடவை நம்ம நம்பர் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை பின் வேணும்? 8 பின்ஸ் வேணும். ஓகே. ஸோ ஒவ்வொரு பின்னும் என்ன ஒர்க் பண்ணுது அப்படின்றது வேணும். இப்போ ஃபர்ஸ்ட் பின் வந்து கிரவுண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பின்னை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட நேமை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன், ஜஸ்ட் கிரவுண்ட். செகண்ட் பின் வந்து என்னோட ட்ரிகர், ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்மில் கொடுக்குறேன். தேர்ட் பின் வந்து என்னோட அவுட்புட் பின். ஃபோர்த் பின் வந்து ரீசெட் பின். ஓகே, ஆர்எஸ்டி. ஃபிஃப்த் பின் ஸோ சிபி, கண்ட்ரோல் வோல்டேஜ். சிக்ஸ்த் பின் வந்து என்னோட த்ரெஷோல்ட். ஸோ த்ரெஷோல்ட் அப்படிங்கிறத நான் டிஹெச் அப்படின்னு வச்சுக்கிறேன். செவன்த் பின் வந்து டிஸ்சார்ஜ் பின். டெசிக்னேட்டர் 7, நேம் தான் வந்து டிஸ்சார்ஜ். ஸோ எயித்து வந்து டிஸ் விசிசி. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட பின்னோட அசைன்மெண்ட் அந்த சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரியே நான் இப்போ கொண்டு வரணும். ஸோ சர்க்கியூட்டில் இருக்கிற மாதிரி எப்படி கொண்டு வருவீங்க? ஸோ பின் நம்பர் 7 என்னோட கிரவுண்டு வந்து கீழே வரணும். ஓகே, ஸோ கிரவுண்டு கீழே இருக்கும். அதே மாதிரி பின் நம்பர் 2வும் கீழே இருக்கும். இப்போ பின் நம்பர் 6 வேணும். பின் நம்பர் 6, பின் நம்பர் 7 அதுக்கு மேலே. அடுத்தது பின் நம்பர் 3, பின் நம்பர் 3 அது அவுட்புட்டில் இருக்கும். ரைட். ஸோ உங்களோட அகைன் பின் நம்பர் 5, ஸோ பின் நம்பர் 8. இது ஒவ்வொரு கேரக்டர் மேலே ஓவர்லாப் ஆகாத மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரீசெட் பின், பின் நம்பர் 4. ஜஸ்ட் கொடுத்துட்டு பிளேஸ் ரெக்டாங்குலர். ஸோ நம்ம ஒரு ஐசி அப்படின்னா அது ரெக்டாங்குலர் ஷேப்பில் வரைவோம். ரைட், வரைஞ்சிருங்க. இப்போ இது உள்ள பின்னாடி இருக்கும், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பின்னாடி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கோ டு எடிட், மூவ், ஓகே, சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
இப்போ உங்களோட அந்த மேலே இருக்கிற பாக்ஸ் பின்னாடி போயிடும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் உங்களோட ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணுற மெத்தட். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குங்களா? எப்படி ஒரு ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ ஐ மீன் ஸ்கிமேட்டிக் லைப்ரரி. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்கிமேட்டிக் எதுவும் ட்ரா பண்ணலை, ரைட்? இப்போ ஸ்கிமேட்டிக் லைப்ரரி மட்டும்தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக் ட்ரா பண்ணணுமா? நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, உங்களோட ஃபுல் டிசைனுக்கு நான் இப்போ கொண்டுட்டு போகலை, ஓகேவா? பிகாஸ் டைம் பத்தாது. அதனால் நான் ஜஸ்ட் எப்படி ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறதுங்கிறத மட்டும் நான் காட்டியிருக்கேன். ஓகே, ஐ வில் ஷோ சம் சாம்பிள்ஸ் இன் பிசிபியோட லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன், ஓகேவா? ஸோ பிசிபி லைப்ரரியில் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டிசைன் பண்ண முடியும். ஸோ எப்படி பிசிபி லைப்ரரியில் நம்ம ஈஸியாக டிசைன் பண்ண முடியும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ரெசிஸ்டர் வேணும். ஸோ 2 ரெசிஸ்டர் நம்ம கிரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை பிசிபி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் ரெண்டு ரெசிஸ்டரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ரெசிஸ்டர் நான் கிரியேட் பண்ணாலே எனக்கு போதும். ஸோ ஜஸ்ட் கோ டு இட்ஸ் டைமென்ஷன்ஸ், ஓகேவா? இதோட டைமென்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஸோ ஹைட்டு, சாரி ஹெச்எல், இது வந்து இதோட நொட்டேஷன்ஸ், ரைட்? இப்போ நாம் யூஸ் பண்ணுற இந்த ரெசிஸ்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அதோட பார்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? சிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் நம்பர் சிஎஃப்ஆர் அப்படின்னு ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பார்க்கணும்னா, சிஎஃப்ஆர் 25 ஜேபி, ஓகேவா? சிஎஃப்ஆர் 25 அப்படின்றது தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அப்போ இந்த டைமென்ஷன்ஸ் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்எல், ஹெச்ங்கிறது என்ன, எல்லுங்கிறது என்ன. ஸோ இதை நான் எப்படி என்னோட பிசிபி டிசைனில் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டூல்ஸில் போனீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் விசார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட் கோ டு ஃபுட் பிரிண்ட் விசார்ட். ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட் விசார்ட் அப்படின்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அவுட்லைன் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும், டைமென்ஷன் சென்டர் பண்ணிங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு எனக்கு என்ன வேணும்? ரெசிஸ்டர் வேணும். அதே மாதிரி என்னோட யூனிட் வந்து மில்லிமீட்டரில் வேணும். ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ த்ரூ ஹோல் காம்போனன்ட். இப்போ எனக்கு வந்து ஹோலோட டைமென்ஷன் எனக்கு வேணும், எவ்வளோ பெரிய ஹோல் நான் அங்கே இருக்கணும் அப்படின்றத. ஸோ உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த பின்னோட டயாமீட்டர். ஸோ ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. ஸ்மால் டி வந்து 0.55 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.05. ஓகே, வேரியேஷன் இருக்கலாம். ஸோ அப்போ 0.5னா 0.6 mm அப்படின்றது டிஃபால்ட் ஹோல் சைஸ், அது அப்படியே இருந்துட்டு போகட்டும். இது சால்டர் வைக்கிற சைஸ் 1.2 mmங்கிறது அதை சுற்றி நீங்கள் சால்டர் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமென்ஷன். நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஃபால்ட் இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு வேணும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட இந்த லென்த் எவ்வளோ இருக்குது? 6.3 மில்லிமீட்டர் இருக்குது, இல்லை 0.05 வேரியேஷன் வரலாம். ஸோ கூட வந்து இந்த பக்கம் நமக்கு எவ்வளோ வேணும்? ஒரு 2 மில்லிமீட்டர், இந்த சைடு ஒரு 2 மில்லிமீட்டர் இருந்தால் நமக்கு போதும், ரைட்? அப்போ 6.3ங்கிறது நான் 7 வச்சுக்கலாம். ஒரு 8, 9, 10, 11, ஒரு 12 mm டிஸ்டன்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து நான் 12 mm அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த டைமென்ஷன்ஸ், அதாவது உங்களோட பாட்டம்ல இருந்து உங்களோட பின்ல இருந்து உங்களோட ரெசிஸ்டரோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதாவது இந்த டயாமீட்டர், இந்த கேபிட்டல் டி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த கேபிட்டல் டியில் பாதின்னு அர்த்தம். ஸோ கேபிட்டல் டிங்கிறது 2.4 இருக்கு. ஸோ 2.4ல் பாதி 1.2. ஸோ ஜஸ்ட் இங்கே என்ன பண்ணுங்க, 1.2ங்கிறத நம்ம ஒரு 1.5 அப்படின்னு வச்சுக்குவோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். ஸோ அதோட நேம் என்ன வேணும் அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டர் 0.25 வாட்ஸ் அப்படிங்கிற பேரில் இருந்தால் எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோட ரெசிஸ்டர் அப்படியே உள்ளார வந்துடும், ரைட்? ஸோ இதில் நான் இப்போ வந்து 3Dயில் பார்க்கணும். இப்போ இதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொன்னால், இதை வந்து நான் 3Dயில் வந்து நான் பார்க்கணும். இப்போ இது வந்து நான் 3D டைமென்ஷன் போகிறேன்னு வைங்களேன், எனக்கு 3Dயில் இப்படி தான் தெரியும். இப்போ எனக்கு ஒரிஜினல் காம்போனன்ட் வச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் 3Dயில் பார்க்கணும் அப்படின்னா, இப்போ தான் நம்ம இந்த ஸ்டெப் ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஸ்டெப் ஃபைல், ரைட்? அந்த 3D கண்டென்ட் சென்டரில் போயிட்டு அதை யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் பிளேஸில் போங்க, 3D பாடி அப்படின்னு இருக்கும், 3D பாடி கொடுங்க. ஸோ எங்கேருந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்கும். ஸோ ஜஸ்ட் எஃப் டிரைவில் நம்ம எங்கே வச்சுருக்கோம்? ஓகே, இல்லை எஃப் டிரைவில் டிசைனில் காம்போனன்ட்ஸில் 1Kல இந்த 3D மாடல் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த 3D மாடல் ஓப்பன் பண்ணுங்கள், 3D மாடல் வரும், அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த கீபோர்டில் நம்பர் 3 அமுத்துனீங்கன்னா உங்களோட 3D வியூக்கு போகும். ஸோ இப்போ இதோட ஆங்கிள் மாறி இருக்குது,
ரைட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போங்க, இதை இப்போ ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னா என்னோட காம்போனன்ட் கரெக்டாக வந்து உட்காந்துக்கும். ஸோ இப்போ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம். என்னோட 3D மாடலை விட ஹோல்ஸ் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் தள்ளி இருக்கு. ரைட். ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் 3D அல்டிஎம் பொறுத்த வரைக்கும் யூ கேன் எடிட் ஃப்ரம் 3D. நீங்கள் 3Dல இருந்தே உங்களோட மாடலை எடிட் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த ஹோலை இந்த நம்ம வைக்க போகிற அந்த பேடை மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ சேம் வே 2 சைடுக்கும் மூவ் பண்ணி வைக்கிறோம். ரைட். இப்போ வந்து எனக்கு அந்த ஹோல்குள்ளார இந்த காம்போனன்ட் போன மாதிரி வேணும். அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, என்னோட இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஹைட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் ஹைட்டை கொஞ்சம் குறைக்கிறேன். சாரி, மைனஸ், ஏன்னா மைனஸ்னா தான் உள்ளார போகும். ரைட். ஓகே. ஸோ இதுதான் என்னோட ரெசிஸ்டர். ஓகே, இவ்வளோ தான் டிசைனிங். அப்போ எனக்கு 3Dயில் பார்த்தா எனக்கு காம்போனன்ட் இந்த மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி தான் உங்களோட கெப்பாசிட்டரும் இதே மாதிரி தான் டிசைன் பண்ணுவீங்க. ஓகேவா, ஜஸ்ட் பிளேஸில் போவீங்க. உங்களோட நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே. ஸோ கெப்பாசிட்டரில் இதே மெத்தடில் தான் உங்களோட எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் இருக்கும். சாரி, உங்களோட செராமிக் கெப்பாசிட்டர் இதே மாதிரி தான் இருக்கும். எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தான் நமக்கு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும். ரைட், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வரும். ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கும்போது எப்படி நம்ம இதை என்டர் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் நான் ஒரு தடவை காட்டுறேன். ஸோ எகெயின் டூல்ஸில் ஃபுட் பிரிண்ட் விசார்ட். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. என்ன வேணும் நமக்கு, இதில் கெப்பாசிட்டர் வேணும், அதோட யூனிட்ஸ் வந்து எம்எம்ல வேணும். நெக்ஸ்ட் த்ரூ ஹோல் காம்போனன்ட், அதோட ஹோல் சைஸ் வந்து 0.7 mm அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டைமென்ஷன், இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த திக்னஸ்குள்ளார தான் இருக்குது. ஸோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு இப்போ இதை 2 பின்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ 2 பின்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ எஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கேபிட்டல் எஃப் தான் 2 பின்னுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ். ஸோ கேபிட்டல் எஃப் அப்படின்றது இத்தனை டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படையில் ஓகே. ஸோ உங்களோட வேல்யூ பொறுத்து இது மாறும். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். ஸோ 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அப்படிங்கும்போது ஓகே இங்கே கொடுத்துருக்காங்களா, என்னென்ன டைமென்ஷன்ஸ் வரும் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ எத்தனை வோல்டேஜுக்கு என்ன டைமென்ஷன் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருக்கிற வேல்யூஸுக்கே நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 5 mm கேப் இருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ போலாரைஸ்டா நான் போலாரைஸ்டா, நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது போலாரைஸ்டு கெப்பாசிட்டர். போலாரைஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ரைட். ஸோ ஆக்சல் டைப்பாக ரேடியல் டைப்பாக, ரேடியல் டைப் தான் நிற்கிற மாதிரி டைப். ஓகே ஓகே. ஸோ சில சர்க்கிள் சைஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கிள், நெக்ஸ்ட் ஃபினிஷ். ஸோ இதோட கோடு ரொம்ப பெருசாக வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே குறைக்கலாம். ஸோ இதோட இப்போ இதுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், 3D மாடலை பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் 3D மாடல். ஸோ அதோட ஸ்டெப் ஃபைல் எடுத்து பிளேஸ் பண்ணுங்க. ஸ்டெப் ஃபைலை பிளேஸ் பண்ணிட்டு 3D வியூவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்போனன்ட் எப்படி பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ இந்த காம்போனண்ட்டை ரொட்டேட் பண்ணணும். ஸோ 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ பின் அரேஞ்ச்மெண்ட் இது மாதிரி இருக்கா, அப்போது எகெயின் இதில் ஒரு 90 டிகிரி. ஓகே, இது வேலை செய்யாது. ஓகே, ஸோ இப்போ அது பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் வந்து கீழே இருக்குது, ஆனால் பேட் வந்து மேலே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இதோட ஸ்டாண்ட் ஆஃப் ஹைட்டை வந்து மாற்றுங்க.
இதோட ஸ்டாண்ட் ஆஃப் ஹைட்டை வந்து ஒரு 1000 அப்படின்னு கொடுப்போம். 1000 ரொம்ப மேலே போகுது. அப்போ 500ங்கிறது ரொம்ப கீழே போகுது. அப்போ 600, ரைட்? அதே மாதிரி இந்த ஹோல்ஸை கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸில் இருக்கிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டைமென்ஷன்ஸை ப்ராப்பராக செக் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த ஹோல்ஸை எடுத்து தள்ளி வச்சு மேட்ச் பண்ணணுங்கிறது வராது. ஸோ டியூ டு டைம் கன்சம்ஷன் நான் ரொம்ப அது உள்ளார போய் இன்டீரியராக எதுவும் செக் பண்ணலை. ஓகே, ஸோ இதுதான் என்னோட கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரோட ஃபர்ஸ்ட் பின் வந்து ப்ளஸ், ரைட்? ஸோ 3Dயில் பார்த்தீங்கன்னா உங்களோட காம்பனண்ட் அதோட 3D விஷுவலைசேஷனில் தெரியும். ஸோ இவ்வளோதான் சிம்பிளான விஷயம். சேம் வே உங்களோட ஐசி, ரைட்? ஸோ ஐசிக்கு நம்ம இப்போ வந்து 8 பின் ஐசி யூஸ் பண்ணுறோம். டூயல் இன்லைன் பேக்கேஜ். அகைன் அதே மாதிரி டூல்ஸில் போங்க, ஃபுட் பிரிண்ட் விசார்டுக்கு போங்க. ஃபுட் பிரிண்ட் விசார்டு. ஸோ ஐசிங்கிறது வந்து இட்ஸ் அ டூயல் இன்லைன் பேக்கேஜ். ஓகே, ஸோ அதில் அதே மாதிரி அகைன் மில்லிமீட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ அது ஐசியோட பேசிக் பின் பேக்கேஜஸ் வரும். இப்போ 2 பின்னுக்கு நடுவில் எவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ இதை நம்ம எதில் போய் பார்ப்போம் அப்படின்னா உங்களோட ஐசியோட 555 டேட்டா ஷீட். 555ல் கீழே பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் இந்த DIP8 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ளார இருக்கிறது மில்லிமீட்டர். இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆல் லீனியர் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் இன்ச்சஸ். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது மில்லிமீட்டர். நமக்கு தேவைப்படுறது மில்லிமீட்டர் கணக்கு தான் நமக்கு வேணும். ஸோ உள்ளே போயிட்டு ஸோ 2 பின்னுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ 2 பின்னுக்கு நடுவில் கேப்புங்கிறது இங்கே. ஓகே, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இட் இஸ் 8.26. ஓகே, மேக்ஸிமம் 7.62ங்கிறது மினிமம். ஓகே, இப்போ 8.2 mm. 8.2 mm. ஸோ ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் நடுவில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பின்னுக்கும் இன்னொரு பின்னுக்கும் நடுவில் இட் இஸ் 2.54. ஸோ 2.54 mm கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த லைன் வித்து டோட்டலாக நமக்கு எத்தனை பின் வேணும்? 8 பின் ஐசி. இந்த பக்கம் 4 பின் இருக்கணும், இந்த சைடு 4 பின் இருக்கணும். கொடுத்துருங்க. DIP8 கிளிக் ஃபினிஷ். உங்களோட ஐசி டைரெக்டாக உள்ளார வந்துடும். இட் இஸ் ரொம்ப சிம்பிளான வேலை தான். பட் இதெல்லாமே வந்து ஒன் டைம் ஒர்க். ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த வேலை எல்லாமே இருக்கும். ஏகேன் பிளேஸில் போயிட்டு பிளேஸ் 3D பாடி. ஸோ இதில் 555 ஐசி 555 ஐசி தூக்கி உள்ள வைங்க. இதில் அகைன் 3Dயில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ காம்பனண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு 90 டிகிரி அகைன் ஒயில் ஒரு 90 டிகிரி தேவையில்லை. ஜெட்டில் 90க்கு பதிலாக 180 இல்லைன்னா 270 டிகிரி. ஓகே, ஸோ இப்போது இந்த ஐசியை தூக்கி இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் அட்ஜஸ்ட்லாம் பண்ணலை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட இதெல்லாம் ரெடி ஆகிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதே மாதிரி எல்லா காம்பனண்ட்டுக்கும் பண்ணணும். நான் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக 3 காம்பனண்ட்ஸ் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ரைட்? ஸோ இந்த காம்பனண்ட்ஸை உங்களோட பிசிபி லைப்ரரியோட கொண்டு போய் நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். ஓகே, ஸோ பிசிபியில் இப்போ தான் 555 அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஆட் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆட் ஃபுட் பிரிண்ட். ஸோ ப்ரௌஸ். இதில் நம்ம யூஸ் பண்ணது DIP8 அப்படின்ற மாடல் யூஸ் பண்ணோம். கிளிக் ஓகே. ஓகே, அது மேட்ச் ஆயிடும். ரைட்? ஸோ இதனால தான் இந்த பின் நம்பர் வச்சு தான் அது மேட்ச் ஆகும். ஓகே, உங்கள் பிசிபி டிசைன்லையும் உங்கள் ஸ்கிமேட்டிக்கும் இந்த பின் டயக்ராம்ஸை வச்சு மேட்ச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க், லைப்ரரி கிரியேட் பண்ணுற ஒர்க். ஒன்ஸ் நீங்கள் லைப்ரரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் உங்கள் ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு நீங்கள் காம்பனண்ட்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இதெல்லாம் வேறு லைப்ரரி. ஓகே, ஸோ இந்த லைப்ரரி தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் எடுத்து நீங்கள் மல்டிசிம் ட்ரா பண்ணுவீங்க பார்த்தீங்களா? சேம் வே.
ஓகே, எல்லாத்தையும் உள்ள எடுத்து பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ உள்ள எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஒயர், நம்ம நீங்கள் மல்டிசிம் எப்படி ட்ரா பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர். ரைட், எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம பிசிபியாக கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட் டிசைனில் போயிட்டு அப்டேட் பிசிபி டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும். ரைட், ஸோ இதில் கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது, பிகாஸ் நம்ம இதில் எதுவுமே நம்ம இன்னும் பண்ணலை. இப்போ இந்த கொஸ்டின் மார்க் வருது பார்த்தீங்களா, இந்த கொஸ்டின் மார்க் வந்து நம்ம அங்கே கொடுத்தோம் காம்பனன்ட் கிரியேட் பண்ணும்போது. இப்போ இது வந்து எனக்கு R1 R2 அப்படின்னு சொல்லி செட் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் டூல்ஸில் போயிட்டு அனட்டேஷன் அப்படின்னு இருக்கும். அனட்டேஷனில் ஸோ அனட்டேட் ஸ்கிமேட்டிக் குவைட்லி அப்படின்னு சொல்லி ரன் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் R1 R2 அப்படின்றது பிளேஸ் ஆகிடும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இதை டைரெக்டாக அப்டேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட பிசிபிக்குள்ளார இந்த காம்பனன்ட்ஸை கொண்டாந்து உள்ளார வச்சிடும். சாரி, ஏன்னா பிசிபிக்குள்ளார நம்ம இந்த காம்பனன்ட்ஸ் கொண்டு வரல. ரைட், ஸோ இது வந்து உங்களோட பிசிபிக்குள்ளார வந்துடும். இதில் போய் நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களோட 3D பிசிபியில் வரும். ஓகே, ஸோ இப்போ இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஓகே, இதுக்குள்ளார நம்ம பண்ண வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னா ப்ராப்பராக காம்பனன்ட்ஸ் எடுத்து அதை அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பண்ணணும். இட் டேக்ஸ் டைம், பட் ஈஸியான வேலை. ஓகே, ஸோ நான் இந்த ப்ராஜெக்ட் பதிலாக இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, பிகாஸ் என்ன இது முடிக்கிறதுக்கு இன்னும் டைம் ஆகும், இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் டியூ டு டைம் கன்சம்ஷன் நான் ஜஸ்ட் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு லோரா ப்ராஜெக்ட் ஒன்று டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லோராங்கிறது வயர்லெஸ் கம்யூனிகேஷன். ரைட், அதுக்கான ஒரு நோடு டிவைஸ் ஒன்று டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட பிசிபி டிசைன் காட்டுறேன். ரைட், ஸோ இதுதான் இதோட ஸ்கிமேட்டிக் லைப்ரரி. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டில் போட்டோம். பட் ஜென்ரலாக நீங்கள் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது ஸ்கிமேட்டிக் லைப்ரரி ஓகேவா, இதெல்லாம் ஒவ்வொரு காம்பனன்ட், இதெல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ். ஓகே, ஸோ நாங்கள் அதில் வந்து த்ரூ ஹோல் காம்பனன்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை, எல்லாமே எஸ்எம்டி காம்பனன்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கும் எல்இடி இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். ரைட், இப்போ வந்து எல்லா காம்பனண்ட்டுமே நம்ம வந்து அந்த ஃபுட் பிரிண்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒவ்வொரு காம்பனண்ட் நான் சூஸ் பண்ணும் போதும் எனக்கு அந்த காம்பனண்ட் அதோட 3D மாடல் அதோட ஃபுட் பிரிண்ட் எல்லாமே எனக்கு காட்டும். ஜஸ்ட் ஒரு ஸ்கிமேட்டிக் இப்போ வந்து 10 kΩ ரெசிஸ்டர், ஓகே 47 kΩ ரெசிஸ்டர், இதில் ரெசிஸ்டர்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எல்லாமே வந்து ஒரே ஃபுட் பிரிண்ட் தான். ஜஸ்ட் இந்த கனெக்டர்ஸ்க்கு இந்த ஐசிக்கு இதுக்கெல்லாம் தான் நமக்கு வந்து வேரியேஷன் வரும். ரைட், அகைன் ப்ராஜெக்ட்ஸ், இது அதோட பிசிபி லைப்ரரி, ஸ்கிமேட்டிக் லைப்ரரி இப்போ பார்த்தது அதே மாதிரி பிசிபி லைப்ரரி. ஸோ அகைன் பிசிபி லைப்ரரியிலையும் ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்விட்சு, இதோட 3Dக்கு போனீங்கன்னா 3M தினீங்கன்னா அதோட 3D மாடல் பார்க்கலாம். ஓகே, இந்த சுவிட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்கள் சின்ன சின்ன பொம்மையிலலாம் வரும் இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் வரும். ரைட், ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட் ஒரு கனெக்டர், ஸோ அதோட எல்இடி ஹெட்டர் அப்படிங்கிறது இந்த 2 பின் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்டர்ஸ், இதெல்லாம் உங்கள் அர்டினோவில் வரும், அர்டினோவில் இருக்கும் இந்த பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இது வந்து மாடியூல், இதுதான் லோராவோட இந்த RF மாடியூல். ரைட், ஸோ இந்த மாடியூலுக்கான பிசிபி டிசைன் உள்ளே வச்சுருப்போம். ரைட், இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் வந்து பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணணும். இப்போ நம்ம பண்ணது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட் டிசைன் பண்ணும்போதும் இந்த பர்ஃபெக்ஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பிசிபியாக ஃபேப்ரிகேட் ஆகி வரும்போது ப்ராப்பராக அந்த காம்பனண்ட் அந்த இடத்துல உட்காராது, கடைசியில் பிசிபி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இது உங்களோட பிசிபி லைப்ரரி. இங்கே இருக்கு ப்ராஜெக்ட். ஓகே, இதுக்கான ஸ்கிமேட்டிக். ஓகே, ஸ்கிமேட்டிக் இந்த காம்பனண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாங்கள் ட்ரா பண்ண ஸ்கிமேட்டிக். ரைட், ஸோ ஸ்கிமேட்டிக் வரையும் போது நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வரைகிறது பெட்டர். ஏன்னா பெரிய ஸ்கிமேட்டிக்காக போகும்போது நீங்கள் ஒரே சர்க்கியூட்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா புரியுறது கஷ்டம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே PA0ன்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் லைன். இந்த PA0 எங்கே போய் கனெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கனெக்ட் ஆகும் PA0. நான் அங்கேருந்து இங்கே வந்து ஒரு லைன் போடணுங்கிற அவசியம் கிடையாது. இங்கேருந்து நான் ஒரு பெரிய லைன் எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலரில் ஜாயின் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து இன்பில்ட்டாகவே கனெக்ட் ஆகிக்கும். இது வந்து நெட் லேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட் அப்படின்னு நத்திங் பட் இட்ஸ் கனெக்ஷன். அந்த கனெக்ஷனை தான் நம்ம வந்து நெட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான லேபிளை நீங்கள் எப்படி அசைன் பண்ணுறீங்களோ அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ரைட், ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு மாடியூல், இப்போ இதுதான் வந்து அந்த லோரா மாடியூல். ஸோ இந்த லோரா மாடியூல்
இது வந்து உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர் சர்க்கியூட். இதில் தான் நம்ம கோடிங் எழுதி அந்த லோரா மாடியூல் வேலை செய்ய வைக்க போகிறோம். அதுக்கான கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜெனரேட்டர்ஸ் இருக்கும், பவர் சப்ளை ஃபில்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதோட பவர் சப்ளை செக்ஷன். ஸோ பவர் சப்ளை செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெகுலேட்டர் இருக்கும், ஸ்டெப் டவுன் ரெகுலேட்டர்ஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ பக் பூஸ்ட் கன்வெர்ட்டருங்கிறது ஒரு டைப் ஆஃப் ரெகுலேட்டர். அது என்ன பண்ணுன்னா உங்கள் வோல்டேஜ் வந்து 3.3லே மெயின்டைன் பண்ணும். உங்கள் இன்புட் எவ்வளோ குறைஞ்சாலும் எவ்வளோ ஏறுனாலும் 3.3 வோல்ட் அவுட்புட் இருக்கிறத மெயின்டைன் பண்ணும். இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் அப்ளிகேஷனுக்கு நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கிமேட்டிக்கை வரைஞ்சிட்டு ஸோ இதை வந்து பிசிபியாக கன்வெர்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு உங்கள் பிசிபி கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு புது பிசிபி ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு ஸோ டிசைனில் ஓகேவா, ஸோ அப்டேட் பிசிபி டாக்குமெண்ட், இந்த ரெண்டாவது பிசிபிக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா, சேவ் பண்ணலையா, சேவ், ஸோ லோராலே பிசிபி 1 அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்கிமேட்டிக்கில் டிசைனில் அப்டேட் பிசிபி 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோன்னா இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும். ஸோ வேலிடேட் சேஞ்சஸ், இதில் ஏதாவது தப்பாக இருக்கா, அதாவது உங்களோட பிசிபிலையோ இல்லை உங்கள் கனெக்ஷன்லையோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேலிடேட் சேஞ்சஸ்னு கொடுக்கும்போது காட்டிடும். இப்போ எக்ஸிக்யூட் சேஞ்சஸ் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற இந்த பிசிபியில் இங்கே வந்து எனக்கு பிளேஸ் ஆகிடும் இந்த பிசிபி டாக்குமெண்ட்டில். ஸோ காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து எனக்கு பிளேஸ் ஆகிருக்கும். இந்த ஒயிட் லைன்ஸ் வருது பார்த்தீங்களா, ஒவ்வொரு கனெக்ஷன் லைன்ஸ், இந்த லைன்ஸ் தான் வந்து உங்களோட சர்க்கியூட். நீங்கள் சர்க்கியூட் ட்ரா பண்ணீங்கல்ல, அந்த சர்க்கியூட் ட்ரா பண்ணதெல்லாம் வந்து இந்த ஒயிட் லைன்ஸில் தான் வரும். ஸோ இதில் டேரெக்டாக நீங்கள் 3ன்னு கொடுத்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் 3D விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ காம்பனன்ட்ஸ் பார்க்குறதுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக 3Dயில் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எடுத்து நீங்கள் உள்ளார வச்சு ப்ராப்பரான அரேஞ்ச்மெண்ட்டுக்கு கொண்டு வரணும். ஓகே, ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி, எப்பயுமே அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஏன் ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறோன்னா, எப்பயுமே கனெக்டர்ஸ் வந்து உங்கள் போர்டோட பார்டரில் இருக்கணும். ரைட், பார்டரில் இருந்து தான் நம்ம அந்த, ஏன்னா இதெல்லாம் வந்து ஹியூமன்ஸ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய பின்ஸ், அது வந்து போர்டோட பார்டரில் இருக்கணும். நீங்கள் கொண்டு போய் போர்டுக்கு நடுவில் பின் வச்சுருந்தீங்கன்னு வைங்க, அந்த ஒயரை கனெக்ட் பண்ணும்போது வேறு எங்கேயாவது அந்த ஒயர் டச் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கான சான்ஸ் அங்கே அதிகம். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக டிசைன் பண்ணும்போது மைண்டில் வச்சுட்டு நம்ம அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாம் வச்சு கொடுக்கணும். ரைட், ஸோ இதெல்லாம் பிளேஸ் பண்ணி முடித்த சர்க்கியூட் தான் இது. ஃபுல்லாக பிளேஸ் பண்ணி முடிச்சு அந்த ஒயிட் லைன்ஸ்க்கு மேலெல்லாம் ட்ராக் ட்ரா பண்ணி முடிச்ச கனெக்ஷன் இது. ரைட், இப்போ பார்க்குறக்கு ஒரு பிசிபி டிசைன் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ கனெக்ஷன்ஸ் நீங்கள் எப்படி தப்பாக கொடுக்க மாட்டீங்க. இப்போ ஸ்கிமேட்டிக்கை நீங்கள் ப்ராப்பராக ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிபியில் உங்களால் தப்பாக கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் தப்பாக கனெக்ட் பண்ணால் அது அந்த லைன் அங்கே கிரியேட்டே ஆகாது, கனெக்ஷன் ஆகிற லைனே கிரியேட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இங்கே மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, ஒரு காம்பனண்ட் பக்கத்தில் இன்னொரு காம்பனண்ட் வைக்கும் போது, ரைட்டா, ஒன்று மேலே ஒன்று கொண்டு போய் மேலே ஏற்றி வச்சுருவோம் அந்த பிளேஸ் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த 3D டிசைனிங். ஓகேவா, 3Dயில் போய் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஓகே 3Dயில் நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 3Dயில் எந்த காம்பனண்ட் எவ்வளோ ஸ்பேசிங்கில் நம்ம வைக்கிறோம் அப்படின்றத இங்கே வந்து காட்டும். ஆக்சுவலாக இதில் காம்பனன்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஐ திங்க் இதில் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். Step model, select option, then display. ஸோ இதில் ஆக்சுவலாக நான் ஒரு செட்டிங் சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன், பட் அந்த செட்டிங் எங்கே போயிருக்குன்னு தெரியல. ரைட், ஸோ இதுதான் உங்களோட இந்த 3Dயில் வியூ பண்ணுற ஒரு மாடல். ஓகே, ஸோ வேற ஒரு பிசிபி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் 3D எப்படி வரும் அப்படின்ட்டு. Takes more time.
So IPv4 control version 1. Okay. So இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்கிற போர்டு. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கிமேட்டிக் இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கிமேட்டிக் வரைஞ்சிருப்போம், 2 சர்க்கியூட்டுக்கு போயிருப்போம். ஸோ ஏன் 2 சர்க்கியூட் போயிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் பத்தாது. ஓகே, ஏன்னா இது ரொம்ப பெரிய சர்க்கியூட். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் இருக்கும், அது இல்லாமல் ரெண்டாவது ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இந்த 2 பேஜ் கம்பைன் பண்ணி பிசிபி டிசைன் பண்ணது இது. ஓகேங்களா? ஸோ இந்த பிசிபி எகைன் அதே மாதிரி ப்ராப்பராக காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லைப்ரரி டிசைன் பண்ணி ஒவ்வொன்றையும் அரேஞ்ச் பண்ணி பண்ணது. ஸோ இதில் 3ன்னு கொடுத்தீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் 3D மாடல். ரைட், தெரியுதுங்களா? ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் நீங்கள் பிளேஸ் பண்ணும்போது ஒரு காம்போனன்ட் இன்னொரு காம்போனன்ட் மேலே போய் மோதுதா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விஷுவலைசிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை ரொம்ப ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இது வந்து பாட்டம் சைடு, பிசிபியோட பாட்டம் லேயர். ஸோ இது நாங்கள் இட் டேக்ஸ் டைம். ஓகேவா? இதில் ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்றது கிடையாது. பட் ஆனால் இந்த வேலை செய்யும் போது ஒரு தடவை செய்கிற வேலையை நம்ம கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இப்போ நீங்கள் ஒரு தடவை இந்த காம்பவுண்டுக்கான லைப்ரரி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைப்ரரி நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், பட் இந்த பிளேஸ்மெண்ட் ப்ராப்பரான இந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகாமல் இந்த எரர்ஸ் எதுவும் இல்லாமல் ஓகேவா ப்ராப்பராக இந்த கம்பைல் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இதில் இருக்கிற மேஜர் திங். ஓகே, ஸோ பை ப்ராக்டிஸ் நீங்கள் திரும்ப திரும்ப நிறைய போர்ட்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வரணும், எப்படி இதை ப்ராப்பராக பிளான் பண்ணணும், எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ இதில் யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? எப்படி வந்து ஒரு பிசிபியை நம்ம டிசைன் பண்ணுறோம், அதுக்கான என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்குது, ஒரு லைப்ரரி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம், அந்த லைப்ரரி நான் ஏன் இந்த காம்பனன்ட்ஸ்க்கு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா பிகாஸ் இதில் நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன மிஸ்டேக் எப்போ உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த எண்டில் நீங்கள் பிசிபியை ஃபேப்ரிகேட் பண்ணி நீங்கள் கையில் வாங்கி பார்க்கும்போது நீங்கள் அந்த காம்பவுண்ட் போய் கரெக்டாக உட்காராது, ஒன்று பின்னு மடங்கும், ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நம்ம லைப்ரரியில் ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்ட்டு. ரைட், லைப்ரரியில் எங்கே தப்பு பண்ணியிருப்போம்னா இந்த டைமென்ஷன்ஸில் தான் தப்பு பண்ணியிருப்போம். இது நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க இன்ஜினியரிங் டிராயிங்கில். ரைட், அந்த ஒவ்வொரு டைமென்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நோட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் லைப்ரரியை ப்ராப்பராக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த முக்கியமான விஷயம் உங்களோட சர்க்கியூட் டிசைனிங். சர்க்கியூட் நீங்கள் மோஸ்ட்லி நெட்லேருந்து எடுத்திருப்பீங்க, இல்லை நீங்களா டிசைன் பண்ணுறீங்க. இதை ஒரு பிசிபியாக டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நம்ம வேறு ஏதோ ஒன்று பண்ணி செக் பண்ணியிருப்போம், ஒன்றா சால்டர் பண்ணி செக் பண்ணியிருப்போம், இல்லை பிரெட் போர்டில் வச்சு செக் பண்ணியிருப்போம். அப்போ ஸ்கிமேட்டிக்கில் நான் ப்ராப்பராக வரைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிசிபியில் நான் தப்பு பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. பிசிபியில் அந்த ஒயிட் லைன்ஸை தவிர வேறு எங்கேயுமே உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது, சர்க்கியூட்டை தவிர வேறு எந்த பின்னையும் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த அல்டிஎம் டிசைனரில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ரைட், பட் பிசிபி டிசைனிங்கில் நம்ம என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஒரு காம்போனன்ட் இன்னொரு காம்போனன்ட் மேலே போய் மோதாத மாதிரி இருக்கணும், ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்கணும். ரைட், அந்த ஸ்பேஸ் விட்டு அந்த காம்போனன்ட்ஸை ப்ராப்பராக நம்ம பிளேஸ் பண்ணுறோமா அப்படின்றத பார்த்தா போதும். அப்போ இதில் நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் டு த ஃபேப்ரிகேஷன் லெவல் வரைக்கும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் செய்கிறது மேனுவலாக செய்கிறீங்க, ஸோ அதனால் பின்ன கொஞ்சம் வளைச்சு கூட நீங்கள் போட்டுடலாம். அப்படின்னாலும் நீங்கள் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங் சைடில் மெஷின் சால்டரிங்க்கு போகும்போது ஓகேவா ஒரு காம்பவுண்டோட டைமென்ஷனில் ஒரு 0.5 மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் ரைட் அந்த மிஷினால் எடுத்து ப்ராப்பராக அந்த காம்பவுண்டை பிளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் கம்பெனிலாம் போனீங்கன்னா 10 பிசிபி எல்லாம் செய்ய மாட்டாங்க, they will do 1000 2000 பிசிபிஸ் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இட் பிகம்ஸ் அ ஹியூஜ் லாஸ். ரைட், ஸோ அப்போது இதில் நம்ம பண்ண வேண்டிய கான்சென்ட்ரேஷன் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் நீங்கள் பிசிபியை அதை டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இதுலேருந்து தான் உங்களோட ஃப்ரீலான்சிங் ஒர்க். ஓகே, அப்போ அவங்க என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க உங்கள் ஃப்ரீலான்சிங்கில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்பீங்க, அதுக்கான ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணுவீங்க, லைப்ரரி டிசைன் பண்ணுவீங்க. கம்பெனியில் எப்படி இருக்கும்னா லைப்ரரி டிசைன் பண்ணுறதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க. ரைட், ஸ்கிமேட்டிக் லைப்ரரி டிசைன் பண்ணுறதுக்குன்னு தனி டீம் இருப்பாங்க, இந்த பிசிபி லைப்ரரி டிசைன் பண்ணுறதுக்கு தனி டீம் இருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஸ்கிமேட்டிக் டிசைன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க, பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. ரைட்டா, அப்புறம் இந்த காம்பனன்ட்ஸ் இப்போ நம்ம சூஸ் பண்ணோம்ல, டிஜிக்கில போயிட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் எடுக்கலாம்னு சூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த காம்பனண்ட்டை சூஸ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு டீம் இருப்பாங்க. இத்தனை டீம் சேர்ந்து தான் ஒரு பிசிபியை டிசைன் பண்ணுவாங்க. ரைட்,
ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ஒருத்தரே தான் இங்கே நம்ம வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய வேலைகளாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் எஜுகேஷன் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ ஒவ்வொருத்தரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு காம்பவுண்ட் சூஸ் பண்ணுறவர் ஆக்டிவ் காம்பவுண்டுக்கு பதிலாக அப்சலாட்டான காம்பவுண்ட்ஸ் எடுத்து கொடுத்துட்டாருன்னு வைங்க, ரைட்டா? அதை வச்சு ஒருத்தர் லைப்ரரி கிரியேட் பண்ணிடுவார், அந்த டைமென்ஷனுக்கு லைப்ரரி கிரியேட் பண்ணிடுவார், அந்த டைமென்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு ஃபேப்ரிகேட் ஆகி கடைசியில் கைக்கு வந்துடும், போர்டு கைக்கு வந்துடும். ஆனால் காம்பவுண்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அந்த காம்பவுண்ட் உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. ஸோ காம்பவுண்ட் கிடைக்காத மார்க்கெட்டில் கிடைக்காத காம்பவுண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒவ்வொருத்தரோட ரோல் வந்து இட்ஸ் வெரி வெரி குரூஷியல், ரைட்? இப்போ பிசிபி டிசைனர் வந்து காம்பவுண்டை பிளேஸ் பண்ணும்போது ஒரு காம்பவுண்ட் இன்னொரு காம்பவுண்ட் ரொம்ப பக்கத்தில் பிளேஸ் பண்ணிட்டாருன்னு வைங்க, ரைட்? அப்போ என்ன ஆகும்? அடுத்தது அந்த மிஷின் சால்டரிங் போகும்போது மிஷின் கரெக்டாக ஃபிட் பண்ண முடியாது, மிஷின் தடுமாறும், ஏதோ ஒரு இடத்துல எரர் வந்து மிஷின் ஆஃப் ஆகி நின்றும், அகெயின் எல்லா காம்பவுண்ட்டும் வேஸ்ட்டாக போயிடும். இந்த சர்க்யூட் டிசைன் பண்ணுறவர் ஏதாவது ஒரு கனெக்ஷன் தப்பாக கொடுத்துட்டாருன்னு வைங்க, இந்த ஸ்கிமேட்டிக் நம்ம கனெக்ட் பண்ணும்போது, ரைட்? அந்த கனெக்ஷனை அகெயின் நம்மளால வந்து சரி பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தரோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சிங் அப்படின்றதுமே வந்து உங்களுக்கு ஒரு வகையான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ரைட்? அப்போ நீங்கள் டிசைன் பண்ணி தரீங்க, உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் தராங்க, எவ்வளோ ரிவ்யூ கொடுக்குறாங்கிறத வச்சு ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு அது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கொண்டு போகலாம். அதர்வைஸ் உங்களோட இந்த பிசிபி டிசைனிங்க்குன்னு ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கீங்க, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பிசிபி டிசைனிங் நல்லா உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா யூ கேன் மேக் யுவர் ஓன் கம்பெனி. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர், நல்ல கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா போதும், கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் கம்பெனி. இதில் தேவைப்படுறது உங்களோட டேலண்ட், அவ்வளோதான். ப்ராப்பராக பிளேஸ் பண்ணணும், ப்ராப்பராக ஹீட் டெசிபேஷன்லாம் செக் பண்ணணும். அது நம்ம ஒவ்வொரு சர்க்யூட் பொறுத்து மாறும். இப்போ நீங்கள் ஒரு யூபிஎஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட பிசிபி டிசைனிங் டிஃபர் ஆகும். இல்லை நான் வந்து ஒரு ஆட்டோமொபைலுக்கு நான் டிசைன் பண்ணுறேன் அப்படின்னா அதோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது வரும், அது அப்ளிகேஷனை பொறுத்து பார்ப்போம். இஃப் பாசிபிள், இப்போ நமக்கு இப்போ இதே சப்போஸ் நம்ம ஆஃப்லைனில் இருந்திருந்தோம்னா இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லேபாக செஞ்சுருப்போம். பட் இப்போ ஆஃப்லைன் இல்லாததுனால இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்குறோம். இஃப் சான்ஸ் கிடச்சி நம்ம ஆஃப்லைனில் நம்மளால முடிஞ்சது அப்படின்னா we will start ஓன் டிசைனிங் உங்கள் லேப்டாப்பில் சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணி ஸோ நீங்களே இதை டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறதும் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து எனக்கு இப்போ பிசிபி டிசைன் பண்ண விருப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் காலேஜுக்கு வரீங்க, காலேஜ்லேருந்து என்கிட்ட வந்து சாஃப்ட்வேர் வாங்கிக்கோங்க, சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்றேன், ரைட்? எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா யூ மே கெட் மோர் கிளியரன்ஸ். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் சாஃப்ட்வேர், ஓகேங்களா? இப்போ அல்டியம்ங்கிறது ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் கிடையாது, ரொம்ப பெரிய வாஸ்ட் சாஃப்ட்வேர். அதில் நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட் ஒரு 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 40% ஒர்க்கை தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம், ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷனுக்கெல்லாம் போகும். ஓகே, எப்படி நம்ம வந்து அதை ஒரு டாக்குமெண்ட்டாக கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள் சாஃப்ட்வேர்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத வச்சிருக்கிறேன்னான்னு தெரியல, பார்ப்போம். ஓகே, இதில் இல்லை. ஸோ இதுக்கான எப்படிப்பட்ட டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படின்றது எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ஒரு 40% ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம். யாருக்கும் எந்த டவுட்டுமே இல்லைங்களா? கார்த்திகேயன் சார். சார் சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். என்னோட சைடு முடிஞ்சது சார். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா ஸ்டூடண்ட்ஸ் கேட்கலாம். Any doubts, any clarification, please ask sir now. If you want to learn the things really detailedly, please contact Raghuvan sir in our department. Maybe it's very useful to you for future. Maybe if you have to start up the new ideas, maybe it's very useful. Students, please, any doubt, please, I will give few minutes. Please, any doubts, please ask and clarify. Otherwise, we will wind up. Sir, thank you, Raghuvan sir, for your wonderful session. Thank you, sir. Students, சார் இந்த சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேரா சார் இல்லை அதுக்கு தனியாக காசு கட்டணுமா? இல்லைப்பா, இது வந்து பெய்டு சாஃப்ட்வேர் தான். நம்ம வந்து ட்ரையல் வெர்ஷன்ஸ் மாதிரி தான் நம்ம போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
இந்த சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் 1.5 lakhs வரும். ஓகே, இது வந்து ரொம்பவே ப்ரொஃபஷனலான ஒரு சாஃப்ட்வேர் இது. ஓகே, வேற ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ்? Students, after the end of the session, I will share the Google feedback link to you through class advisor. Please fill Google link, okay? Feedback link for this workshop. Okay, thank you, Rohan sir. We will wind up now, sir. Thank you, sir. We can wind up. Thank you. Thank you all. Thank you, sir. Thank you, sir. Hello, sir. Thank you, sir.